பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ईश्वर की पवित्र नाम की महिमा हो। தேவனுடைய பிரதான கிருபையினால் அருமை ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து மிகுந்த மனமகிழ்ச்சியோடு தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அவருக்கு ஆராதனை இருக்க அருமை ஆண்டவர் இரக்கம் செய்தபடியால் தேவனுக்கு स्तोत्रम सेलुतोम। परमेश्वर की बड़ी अनुग्रह से हम संभाले गए, बचाए गए और परमेश्वर की दया से इस आराधना में भाग होने के लिए हम सबको प्रभु ने अनुग्रह किया, इसलिए हम प्रभु को अधिक अधिक धन्यवाद देंगे। ஒரு கொள்ளநோய் வந்து அது கடந்து போய் விட்டது. एक महामारी आकर अभी वो चले गई। அதை தொடர்ந்து ஓமைக்ரான் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு நோய் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். इसके साथ ही अभी एक और ओमाइक्रॉन करके एक और महामारी आ गई। அதற்காக மும்பையிலே இன்றைக்கும் நேற்றையும் இன்றைக்கும் அவர்கள் 144 தடை போட்டிருக்கிறார்கள். इसलिए मुंबई में कल और आज जो है 144 सेक्शन डाल दिया है। நம்முடைய தானாவுக்கு குறித்தாதில் சொல்லவில்லை, ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை. हमारे थाना के लिए कुछ बोला नहीं, इसलिए हमारे लिए कुछ प्रॉब्लम नहीं। ஆனால் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். लेकिन कलेशावासी लोग आप लोग तेजी से प्रार्थना करना है। நம்முடைய பண்டிகைகளுக்கு எந்த விதமான தடையும் வராதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்து எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. हमारे त्योहार आ रही है, त्योहार के लिए कुछ प्रॉब्लम नहीं होना चाहिए, इसलिए प्रार्थना कर लो। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। வசனங்களோட சன்னிதானத்திலே இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். प्रभु ने दिया हुआ वचन अभी उनकी उपस्थिति में हम मनन करें। மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். मरकुस की पुस्तक 4 अध्याय उसकी 40वां वचन को उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं। அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அவர் அவர்களை நோக்கி और उनसे वो कहा, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? तुम क्यों डरते हो? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. क्या तुम्हें अब तक विश्वास नहीं, ऐसे लिखा हुआ है। ஏன் பயப்பட்டீர்கள்? तुम क्यों डरे हो? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? क्यों तुमकर विश्वास की कमी हुई? இந்த வசனம் நம்மை குறித்தும் கேட்கின்ற கேள்வி இதுதான். ये सवाल हमसे भी पूछा जाता है। अनेक சூழ்நிலைகள் உருவாகுகின்ற பொழுது कई परिस्थिति उत्पन्न होते समय நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? तुम क्यों पहले डरे? உங்கள் விசுவாசம் எங்கே போனது तुम्हारी विश्वास किधर गई? என்று நம்மை குறித்தும் இந்த கேள்வி கேட்கிறதாக இருக்கிறது. ये हमारे से भी ये सवाल पूछा जाता है। இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது इधर की संभावना देखते हैं तो இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நாம் இங்கிருந்து அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். प्रभु यीशु मसीह ने उनसे कहा कि हम इधर से दूसरी ओर जाए करके कहा। அவர்கள் எல்லாரும் ஒரு படகில் இருந்தபடியே பிரயாணம் பண்ணினார்கள். ये सारे लोग एक जहाज पर, एक नाव पर सफर कर रहे थे। அப்பொழுது கடலிலே பலத்த காற்றடித்து சூறாவளி காற்றடித்து படகை அலைய செய்தது, தண்ணீர் எல்லாம் படகிலே நிரம்பினது. और तभी जो समुद्र में बड़ी तेज हवा चलने लग गई, तूफान आने लग गई और जो नाव हिलने लगी। ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த கப்பலிலே அவருடைய கப்பலின் பின்னணியிலே தலையை வைத்து கொஞ்சம் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தார். हमारा प्रभु यीशु मसीह सेवका की थकान के कारण जो नाव के थोड़ा दूसरे बाजू जाकर थोड़ा विश्राम कर रहे थे। எல்லா சீஷர்களும் கூட தான் போகிறார்கள். सारे चेलों उनके साथ जा रहे थे। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். प्रभु यीशु मसीह भी उनके साथ ही है। அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறார். वो அதிசय और अद्भुत कार्य करने वाला प्रभु है करके उन्होंने अपने आंखों से देखा। ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ढेर सारे अद्भुत और आश्चर्य काम को वो लोग देख रहे हैं। அந்த இயேசு கிறிஸ்து இவர்களை மாத்திரம் அனுப்பிட்டு பின்னால் போகல, கூடவே அந்த அதே போட்லே यीशु क्रिस्तु இருக்கிறார். तो वो यीशु मसीह अलग नहीं चले गए, उसी नाव पर इनको आगे बिठाकर वो पीछे आराम कर रहे थे। ஆனால் கடலிலே போகின்ற பொழுது அங்கே பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீரால் நிரப்புகிறது. और जब भी नाव में जाते समय बहुत बड़ी आंधी और तूफान आ गई और नाव को हिलाने लग गई। அலை அதின்மேல் மோதி உடைக்கக்கூடிய லெவலிலே ஆகிவிட்டது. और उनकी लहरें नाव को टकराकर नाव को तोड़ने के समान हो गई। கர்த்தராகிய இயேசு எங்கே இருக்கிறார்? அங்கே தான் அவரோடு கூட தான் இருக்கிறார். तब यीशु मसीह भी उसी नाव पर बैठे हुए हैं। ஆனால் இவர்கள் உடனே போய் அவரை எழுப்பி तब इन्होंने जाकर यीशु को उठाकर நாங்கள் செத்து போய் கொண்டிருக்கோம், மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ये पूछते हैं कि हम इधर है गुरु, हम इतना चिंता है कि हम नष्ट हो जा रहे அவர் हैं। தேவனாகிய கர்த்தர், वो प्रभु है, அவருக்கு அத்தனையும் தெரியும். उनको सारे बात की समझ है। என்ன நடந்தது என்று தெரியும், क्या हुआ उनको पता என்ன है, நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும், क्या हो रहा है वो भी पता है, என்ன நடக்க போகிறது என்று தெரியும். क्या होने वाला है वो भी पता है।
அவரிடத்தில் போய் நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? तो उन्होंने कहा कि हे गुरु, क्या तुम्हें चिंता नहीं कि हम नष्ट हो रहे? நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா? हम भी जब परेशानी होती तो हे प्रभु, आपको आंख नहीं है? நான் பண்ண ஜெபத்துக்கு பதிலே உமக்கு காது இல்லையா? हमारे प्रार्थनाओं को क्या तुमने नहीं सुना? तुम्हें कान नहीं है? நான் இவ்வளவு பாடுபடுகிறேன், நீங்க பார்க்காமல் இருக்கிறீர்களே. हम इतना कष्ट उठाते हैं, आप देखते नहीं है? சில வேளையில வியாகுலத்தினால் மக்கள் சொல்லி விடுகிறார்கள். दुख के कारण लोग अपने मुंह से कह देते हैं, ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் அவர்? लेकिन इधर क्या वो कहता है? உடனே எழுப்பினோட எழுந்தார், वो यीशु उठकर காற்றை பார்த்து அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். उन्होंने आंधी को डांटा और पानी से कहा शांत रहे, थम जा। காற்றை அதட்டினார், और डांटा पानी को, கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார், पानी को देख के कहा कि शांत रहे, थम जा। அமைதலா இரு என்று சொன்னார். शांत रहे करके आंधी को कहा, அப்பொழுது காற்று நின்று போய் तब शांत हो गया हवा, மிகுந்த அமைதல் உண்டாய். बहुत ही शांति हो गई। இதுல நமக்கு ஒண்ணு என்ன தெரியுது? इससे हमें क्या समझ में आती है? வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், और हमारी जिंदगी में समस्या है, இதுல நம்ம தப்புவோமா தப்ப மாட்டோமா என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. इसमें से हम बचेंगे नहीं बचेंगे हमें मालूम नहीं। எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். सबको इस प्रकार की समस्या आ सकती है। அப்படி வந்தாலும் वैसे आए तो भी நாம என்ன செய்யணும்? हम क्या करना है? நாம ஜெபிச்சு हम प्रार्थना அந்த करके பிரச்சனையை பார்த்து பிரச்சனை இயேசு நாமத்தினால நீங்கி போ என்று சொல்ல வேண்டும். उस समस्या को देखकर यीशु के नाम से हट जा करके कहना है। இதைத்தான் நாம செய்யணும். इसे ही हम करना है। இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. इसे छोड़कर यीशु से प्रभु से सवाल नहीं करता रहना है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், यीशु ने क्या कहा? அவர் காட்டை அதட்டினார். उन्होंने हवा को डांटा। இயேசு நம்ம இப்ப இயேசு நாமத்தில் அப்பாலே போ என்று சொல்லலாம். हम भी यीशु के नाम से चले जा करके कह सकते हैं। இயேசு நாமத்தில் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லலாம். यीशु के नाम से तू गजन मत शांत रह करके कह सकते हैं। இயேசு நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி, यीशु के नाम से पिता की ओर देखकर प्रार्थना करो। இயேசு நாமத்தில் பிரச்சனை அகன்று போகட்டும் என்று நாம் சொல்லி ஜெபம் பண்ணுகின்ற பொழுது यीशु के नाम से समस्या दूर हट जा करके जब हम प्रार्थना करते हैं तो அது கண்டிப்பாக அகன்று போகும். सचमुच वो हट जाएगा। நாம் சற்று நாம் ஜெபம் பண்ணி பொறுமையாக காத்திருக்க வேண்டும். हम थोड़ा धीरज रखकर थोड़ा प्रार्थना करना है। இதை நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று தான் ஆண்டவர் அங்கே கேட்கிறார். इसे तुमने क्यों नहीं किया करके प्रभु அவர் सवाल அவர்களை நோக்கி, तब प्रभु ने उनसे कहा, இதுக்கு ஏன் இவ்வளவு பயப்பட்டீர்கள்? इसके लिए क्यों इतना डरे? ஏன் இவ்வளவு பயப்பட்டீர்கள்? इसके लिए क्यों इतना डरे? உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போய்விட்டது? क्या तुम्हें अब तक विश्वास नहीं? ऐसा प्रभु ने सवाल किया। இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. हम सबके पास विश्वास तो है, இருக்கா இல்லையா? है कि नहीं? இருக்கு, விசுவாசம் இருக்கு. विश्वास तो है, ஆனா பிரச்சனை வரும்போது பயப்படுறோம். लेकिन जब समस्या आती तो डर जाते हैं। அப்படித்தானே? இதுக்கு முன்ன பயப்பட்டா இருக்கட்டும், என்ன பயப்படக்கூடாது. अब तक अगर डरे हुए तो चलेगा, लेकिन आगे के लिए मत डरो। பிரச்சனை வருது, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. समस्या तो सारे लोग को आती இதுல है। என்ன செய்ய? इसमें हम क्या करें? அர்ஜுனா, நீங்க பயப்படாதீங்க. आप मत डरो। நீங்க பயப்படும் போது जब तुम डरते हो உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய் விடுகிறது. तुम्हारे में विश्वास गायब हो जाती है। இன்னொரு வழியில் சொன்னோமானால், और एक तरीके से अगर நீங்கள் कहूं, ஆண்டவரை அவிசுவாசித்து விடுகிறீர்கள். प्रभु को अविश्वास कर लेते हैं। நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால் हमारे जिंदगी में कौन से भी कार्य में सफल होने के लिए சகலவற்றையும் செய்து முடிக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தரை நோக்கி தான் பார்க்க வேண்டும். सब कुछ पूरा वो करने वाला प्रभु की ओर ही हम देखना चाहिए। அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். उनको जो भी देखकर कहे वो लोग प्रकाश में हुए। அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. उनके चेहरा लज्जित नहीं அவரை हुए। நோக்கி ஜெபம் பண்ணினவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். उनसे जो प्रार्थना किए पा लिए। அவர்கள் எதையும் இழந்து விடவில்லை. कुछ भी खो नहीं बैठे। இப்பொழுது தேவனாய கர்த்தர் நமக்கு உள்ளாகவே இருக்கிறார். अभी प्रभु हमारे अंदर ही है। நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே हमारी जिंदगी की यात्रा में இப்ப இயேசு எங்கே இருக்கிறார்? अभी यीशु किधर है? எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளே இருக்கிறார். हमारे अंदर है। இப்ப எல்லாருக்கும் தெரியுது. सबको ये बात पता है। அப்ப எதுக்கு நம்ம இப்ப பயப்படக்கூடாது? हम किसी लिए डरना नहीं है। ஆனா வரக்கூடிய சூழ்நிலை பயவந்தமாய் தான் வரும். लेकिन जो समस्या आने वाली है वो डर के जैसे ही रहेगा। திடீர்னு வந்து காரணம் முற்றுதமாய் வந்து நிப்பான். ஆனால் வந்து முன்ன வந்து பிரேக்க போடுவான். और जो कार ऐसा ठोकने के लिए आएगा, लेकिन सामने आकर ब्रेक मार देगा। பிரச்சனைகள் இப்படிதான் இந்த உலகத்திலே இருக்கும். समस्या इस दुनिया में वैसे ही रहेगी। சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகையில் சுற்றி திரிகிறான் எழுதப்பட்டுள்ளது. शैतान किसको उगल ले करके वो जाल बिछाकर ढूंढता है। கெச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் அலைகிறான்.
அலைகிறான். गरजने वाली सिंह की समान वो घूमते रहता है। நடந்து போகும் ஒரு நாய் குறைத்தாலே 5 அடி பாஞ்சிருந்தோம் एक कुत्ता अगर भौंकता है तो हम 4-5 फीट दूर भाग जाते हैं। இல்லையா? திடீர்னு டக்குன்னு ஜாடுன்னு வச்சுக்கிடுவோம். अचानक वो कुत्ता अगर आता है तो பயந்து ஒரு ஓடுறதுல கை கால் தடவி கீழே விழுந்து உருண்டு புரண்டு போயிடுவார். हम जो है डर कर नीचे गिरकर ऐसा हो जाते हैं। ஆனா பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறானா. लेकिन शैतान जो सिंह गरजता है वैसा है। ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். लेकिन हम प्रभु की संतान। நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हम किसी के बारे में चिंता की जरूरत எதை नहीं। குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. किसी की समस्या की चिंता न करें। நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். हमारी जिंदगी को प्रभु समझते हैं, जानते அவரை हैं। விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். उन पर विश्वास करने वाला वो डरता नहीं। அவரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது. उस पर भरोसा करने वाला हर्षित होता है। கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், செழித்தவர்கள் வளமாக காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. प्रभु पे जो भरोसा करते हैं वो हर्षित रहते हैं और हरियाली जैसे रहते हैं। நம்ம பார்த்து தேவனாய் கர்த்தர் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். हमें देखकर प्रभु कहते हैं मत डरो। வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், चाहे जिंदगी की छोटी समस्या हो या बड़ी समस्या, முதல்ல நம்ம எதுக்கு பயத்துக்கு இடம் கொடுத்துருந்தோம். पहले हम डर को जगह देते थे। அதை குறித்து பயந்துருந்தோம். उसके बारे में हम डर जाते हैं। என்ன ஆக போகிறதோ, क्या होगा, இதில் என்ன செய்ய इसमें क्या करना है, என்று தெரியாமல் நாம் கர்த்தராகிய தேவன் செய்ய வேண்டிய அற்புதங்களே நம்மளே நீங்க விசுவாசித்து இருங்க, நான் செய்வேன் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि तुम विश्वास के साथ रहो, मैं करूंगा करके प्रभु ने कहा। விசுவாசிக்க வேண்டிய காலத்திலே விசுவாசியாதபடினாலே அந்த காலத்தில் நடைபெற வேண்டிய நன்மைகள் நடைபெறாமல் போய்விடுகிறது. जब विश्वास करना चाहिए तभी नहीं करते हैं और जो भलाई होने वाली है वो नहीं होती। நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम प्रभु के संतान। நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு தெரியும். हमारी जिंदगी में जो भी होता है प्रभु को मालूम है। அந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். उस परिस्थिति में कैसा संभालना है, बचाना है, वो भी प्रभु को पता है। நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். हम प्रभु से प्रार्थना करना है, அவரிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். उनके ऊपर विश्वास के साथ रहना है। உங்களுக்கு பயம் வந்து விட்டாலே உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடும். आपको यदि डर आ गया तो आपका विश्वास चला जाता है। நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், क्यों तुम डरे, உங்கள் விசுவாசம் எங்கே போவது என்று தான் ஆண்டவர் கேட்டார். तुम्हारा विश्वास किधर गया करके प्रभु ने पूछा। அப்ப நீங்கள் பயப்படக்கூடாது. तो तुम डरना नहीं है, நானும் உங்க கூட தானே இருக்கிறேன். मैं भी तुम्हारे साथ हूँ। ஓட்டு முகம் எல்லாரும் தான் முங்கி போவோம். अगर डूबेंगे तो सारे लोग एक साथ डूबेंगे। இப்ப யாரும் செத்து போயிட்டாங்களா? क्या कोई उधर मर गए? புயல் அடிக்குது, ना, जो तूफान आती है தண்ணீர் வந்து அந்த கப்பல் அந்த போட்டுக்குள்ள வந்திருக்கு. और पानी थोड़ा नाव के अंदर आ गया நாங்கள் மடிந்து போற செத்து போறது உமக்கு அது வேற கவலை இல்லையா? और हम मर रहे हैं, इसका तुमको चिंता नहीं है क्या? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். वो सर्व शक्तिमान प्रभु है। அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. उनसे ऐसा कोई आश्चर्य काम नहीं जो नहीं हो सके। எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன், सब कुछ देखने वाला प्रभु, நடத்துகிற தேவன். चलाने वाला प्रभु। ஆகார் அழுத பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் சொன்னாள் என்று பார்க்கிறோம். हगर ने ऐसे प्रार्थना किया कि तू मुझे देखने वाला प्रभु है। ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். हर एक व्यक्ति को प्रभु देखते रहता है। தன்னுடைய காரியத்திலே கர்த்தர் சொன்ன காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்து अपने कार्य में प्रभु क्या बोलते हैं उसे देखकर, தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டு प्रभु के वचनों को पकड़कर கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்து பெருக வேண்டும். मसीह में बढ़ते जाना है। ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். घर पे विजिटिंग है, அங்கே அவர்கள் அநேக காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். बहुत सारे कार्य के बारे में पूछ रहे थे। எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது. 1-2 घंटे के ऊपर हो गया। ஆனா ஒரு வகையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். एक तरफ खुशी, போகும் முன்பாக அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார்கள். जाने के पहले कई बात रखते हैं, அதை குறித்து கேள்வி கேட்டார்கள். उसके बारे में सवाल किए, அதுக்கான பதில்கள் எல்லாம் கொடுத்தேன். उसका जवाब दिया, மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். खुशी हुए। நேரம் ஆகிவிட்டாலும் பரவாயில்லையா, நீங்க அடிக்கடி வாரங்களையா வந்து எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லுங்கள் என்று கேட்டுகிறார்கள். और समय होएगा तो भी चलेगा, बार बार आके हमें बताइए करके कहा। அவங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது, கேள்விக்கு பதில் தெரியாம எப்போது போனாலும் கேள்வி கேட்பாங்க. கொஞ்ச நேரம் பேசுற வரை உங்களுக்கு என்ன கேட்கணும் கேளுங்கள் என்று சொல்லுவேன். हम जब भी जाते हैं तो सवाल रखते हैं, फिर हम पूछते हैं कि सवाल है तो पूछो। அப்ப நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிகிறார்கள், விரும்புகிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், அந்த பாதையிலே நடக்கிறார்கள். बहुत सारे कार्य को जानना चाहते हैं, जानते हैं और आगे बढ़ते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்போது வேதத்தை வாசிக்க வேண்டும். प्रभु के लोग सदा हम बाइबल
बाइबल पढ़ना है, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். प्रतिदिन पवित्र இந்த शास्त्र வேதத்தை வாசிக்கிறவர்களோ, शास्त्र को पढ़ने இந்த वाले, வேத வசனங்களை காதினால் கேட்கிறவர்களோ, शास्त्र के वचन को सुनने वाले, இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. इस वचन के अनुसार चलने वाले धन्य है करके लिखा है। இப்ப நம்ம தினந்தோறும் பாக்கியவான்களா இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். हम जरा सोचना चाहिए कि प्रतिदिन हम धन्य है क्या? எல்லாரும் தினந்தோறும் பாக்கியவான்களா இருக்கிறோமா? क्या हम प्रतिदिन धन्य है क्या? இந்த வேதத்தை எடுத்து வாசித்து கேட்டு ஜெபிச்சாதான் பாக்கியவான்கள். इस शास्त्र को उठाकर पढ़कर प्रार्थना करेंगे तो धन्य है। எல்லோரும் நீங்கள் வேதத்தை எடுத்து தினந்தோறும் வாசித்து பார்ப்பீர்கள் நினைக்கிறேன். सब लोग आप बाइबल पढ़ते हो करके मैं आशा करता हूँ। தினந்தோறும் வேதத்தை ரெகுலரா வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? और प्रतिदिन बाइबल पढ़ने वाले कितने लोग हैं? சரி, பரவாயில்ல, கர்த்தருக்குள்ள சந்தோஷம். ठीक है, வாசிக்காதவர்கள் இன்னையிலிருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. जो लोग नहीं पढ़ते आज से शुरू कर दो। கொஞ்ச நேரம் எடுத்து थोड़ा देर उठाकर வேதத்தை வாசித்து शास्त्र को पढ़कर அதை தியானித்து उसे ध्यान करके என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா அந்த நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். जो भलाई लिखा है उसे पा लेना है। நம்மை ஆசீர்வதிக்கிறது இதுக்குள்ளதான் எழுதி हमारा வைத்திருக்கிறது. आशीर्वाद इसके अंदर ही लिखा है। எப்படி நடக்க வேண்டும், कैसा चलना है, எப்படி வேலை செய்ய வேண்டும், कैसा काम करना எப்படி है, பேச வேண்டும், कैसा बातचीत எப்படி करना है, சிந்திக்க வேண்டும், कैसा सोचना है, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், कैसा प्रार्थना करना है, எவ்வளவு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், कितने वादाओं को प्रभु ने दिया है, அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் उसे कैसा पा लेना है, என்பதை இந்த வேதத்திலும் தான் நாம் வாசிக்க வேண்டும். उसे इस वचन से ही हम पढ़ना है। நீங்க வீட்டுல தான் ஒரு வாஷிங் மிஷின், லேட்டஸ்ட் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். मान लो आप घर में लेटेस्ट वॉशिंग मशीन लेकर आए तो நீங்க வாங்கிட்டு வந்தாச்சு, अब वॉशिंग मशीन लेकर आ गया, நீ வந்த உடனே நீங்க உங்களுக்கு கரண்ட்ல பிளக் தூக்கி மாட்ட மட்டும் தெரியும். आपको सिर्फ वो प्लग स्विच डालने ही आता है। அதுல ஏராளமான இருக்கிறது. उसमें बहुत सारा फीचर है ஹீட்டர்ல வைக்கணும், இவ்வளவு நேரத்துக்கு வைக்கணும், இவ்வளவு என்னெல்லாமோ அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. और उसको इतना बटन ये दबाना है, इतना स्पिन करना है, सब बहुत फीचर है। உங்களுக்கு இது எதுவும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. इसका चलाना आपको पता नहीं। இந்த வாஷிங் மிஷின் உண்டு பண்ணும்போது அதுக்கு ஒரு மேனுவல், ஒரு புக் ஒன்று போட்டுருந்தான். वॉशिंग मशीन बनाते समय उसके लिए कैसा चलना இந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த வாஷிங் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, वॉशिंग मशीन में कौन सा पार्ट இதை है, எப்படி இயக்க வேண்டும், इसको कैसा चलाना இதை है, எப்படி நம்ம கிளீன் பண்ண வேண்டும், इसको कैसा सफाई करना இதை है, எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், इसको कैसा सुरक्षित रखना है, துணிகளை உள்ளே போடும்போது எவ்வளவு நேரம் போட வேண்டும், और कपड़े को डालते समय कितना डालना है। அப்ப அந்த புக்கை பார்த்து படித்து उस बुक को देखकर पढ़कर ஒன்றொன்றா படித்து நாம் செய்ய வேண்டும். एक एक बातों को पढ़कर हम करना है। அப்ப அங்க வாஷிங் மிஷின் கொண்டு வர ஒரு ஆளை அனுப்பியிருப்பான். और वॉशिंग मशीन लेके आना एक आदमी को भेजता है, அவன் ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பான். वो पूरा पढ़कर रखा रहता है। அவன் வந்து டக்கு டக்கு இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு காட்டிட்டு போயிடுவான். वो आकर डेमो दिखाता है, ऐसा करना है, ऐसा करना है करके बोलकर चले जाता है। அவன் அதை படிச்சு வச்சிருக்கான். वो पढ़कर रखा है, படிச்சு வச்சதுல அந்த மிஷின் எப்படி ரன் பண்ணணும்னு தெரியுது. कैसा वो मशीन को चलाना है उसको पता है। இன்னும் கொஞ்சம் அந்த மிஷின் பத்தியே படிச்சு வச்சிருக்காங்க. और कुछ लोग उस मशीन के बारे में भी पढ़ के रखा है। அதெல்லாம் கலக்கி மாட்டி எடுத்து கொஞ்ச நேரத்துல செப்பரேட் பண்ணிடுறாங்க. उसको थोड़े देर में उसका पार्ट्स को अलग अलग कर देते हैं। அவன் உண்டாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புக் எழுதி அந்த புக்கை படிச்சா தான் என்னன்னு தெரியும். तो सृष्टि के हर एक वस्तु का एक बुक है, वो बुक पढ़ेंगे तो कैसा चलाना मालूम पड़ेगा। நம்மை உருவாக்கின தேவனோ हमें भी सृष्टि किया प्रभु ने, இந்த புக்கை தான் எழுதி கையில கொடுத்திருக்கிறார். इस पुस्तक को प्रभु ने लिख कर दिया है। நாம எப்படி இருக்கணும், हम इस दुनिया में कैसा எப்படி रहना है, ஜீவிக்கணும், कैसा जीवन बिताना है, என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், कौन सा आशीर्वाद को प्रभु ने बोलकर रखा है, அதை எந்தெந்த வழியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், उसे कौन से मार्ग से पाना है, எப்படி சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், किस प्रकार कैसा चलना है, எப்படி விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும், कैसा विश्वास में सामर्थ्य बनना है, எப்படி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும், कैसा प्रभु से विश्वास से प्रार्थना करना है, எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், कैसा पा लेना है, எவ்வாறு தேவனில் நிலைத்திருக்க வேண்டும், कैसा प्रभु में स्थिर रहना है, எவ்வாறு கனி கொடுக்க வேண்டும், कैसा फल देना है, எந்த சூழ்நிலை வரட்டும் कौन से भी परिस्थिति में அத்தனையும் தேவனாய் கர்த்தர் வேதத்துக்குள்ள வைத்திருக்கிறார். सारी बातों को प्रभु ने शास्त्र இந்த में வேதத்தை அறிவதும் इस शास्त्र को நம்ம पढ़ना, இதயத்திலே பதித்து வைத்திருப்பதும் हृदय में रखना, கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் வேத வசனத்தை கைக்கொண்டு நடப்பதும் மிகவும் முக்கியம். और प्रभु को डरकर इस वचन का पालन करना बहुत ही मुख्य है। இதில் தான் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. इसी में जीवन और सामर्थ्य है। ஜீவன் என்றது நமக்கு ஜீவன் மாத்திரம் ஒரு நல்ல வாழ்க்கை என்று கூட வந்து இன்னொரு சில டிரான்ஸ்லேஷன்ல எழுதப்பட்டிருக்கு. जीवन का मतलब केवल जीवन नहीं, एक अच्छा जिंदगी करके भी कुछ ट्रांसलेशंस में लिखा है। ஒண்ணு சாப்பாடு கூட மறந்துடலாம், एक वक्त खाना भी भूल सकते हैं, ஆனா பைபிளை மறக்கவே கூடாது. लेकिन पवित्र शास्त्र को नहीं भूलना। அது எப்போது எடுத்து நம்ம வாசிக்கணும்.
सदैव उठाकर पढ़ना है। அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். जो पढ़ते हो धन्य है। இந்த வேதத்தை நேசிக்கணும், इस शास्त्र को प्रेम இதை करना, வாசிக்கணும், इससे पढ़ना है, இதில் எழுதிய கைக்கொள்ளுகின்ற பொழுது इसे लिखा हुआ पालन करते அதனால हैं। நீர்த்தால் உடம்பு நடப்பட்ட செழிப்பான மரத்தை போல காணப்பட்டு தப்பாமல் கனி கொடுப்பான். और वो किनारे की ओर लगाया गया वृक्ष के समान रहेगा और निरंतर फल देता रहेगा। அப்படின்னு என்ன அர்த்தம்? तो उसका अर्थ क्या அவருடைய है? வாழ்க்கையில அவன் ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடியவனா எப்போதும் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட तो முடியும். उसका अर्थ ये है कि उसके जिंदगी में हमेशा वो भलाई करने वाला एक व्यक्ति, இவன் தேவனாகத்த நமக்குள்ளாகவே இருக்கிறார். प्रभु हमारे अंदर है। நம்ம பயப்படலாமா? என்ன हम डरना है आगे के लिए? பயப்படலாமா? பயப்படக்கூடாது. हम डरना नहीं चाहिए। நான் விசிட்டிங்லாம் வருவேன், हम विजिटिंग आएंगे, அவங்க ஐயா எனக்கு இதுல பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. भैया मुझे डर लगता है करके आप नहीं बोल रहे हैं। நீங்க இப்போ உங்களை ஸ்திரப்படுத்திக்காங்க. अभी से आप स्थिर कर रहे அன்னைக்கு हैं। இருந்த பிரச்சனை வந்து நீங்க அன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்க கேட்டேன், அது பிறகு தைரியமா இருக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். आप ऐसा बोलो कि आपका वचन सुना और उस दिन से धैर्य आ गया, वो सुनकर मुझे खुशी। நான் பிரசங்கம் பண்ணி விட்டு போய் விடுகிறேன். हम संदेश देकर चले जाते हैं। அவங்க கூட சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு இந்த பிரசங்கத்தை சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. तो कुछ भाई लोग कहते हैं कि उस संदेश में आपने ऐसा आपने कहा। அந்த வசனத்தை நான் பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணனே எனக்கு ஆயிட்டு சொல்லி எனக்கும் சந்தோஷம், அவர்களுக்கும் சந்தோஷம். उस वचन को पकड़कर हमने प्रार्थना किया, मुझे भी खुशी और आपको भी खुशी। அவங்க கூடி வருகிறதெல்லாம் और जब इकट्ठा होते हैं பேச வீட்ல எல்லாம் ஆவியானவர் பேசுவார். आप बात नहीं, आत्मा परमेश्वर बात करता है। ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிக்கின்ற பொழுது आत्मा परमेश्वर हमें उसे समझाते हैं। நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். हमारे हृदय आग के समान जलना है। கொழுந்து விட்டு எரியணும்னா என்ன அர்த்தம்? और आग के समान जलने का அந்த मतलब, வசனத்தை கேட்ட உடனே उस वचन को जैसे ही सुना, நான் இதன்படி தான் இருந்திருக்கிறேன், मैं ऐसे ही था, இதன்படி ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், इसके प्रकार आशीष पाया। ஓ இந்த வசனத்தோடு இல்லாமல் போய்விட்டேன், इस वचन के अनुसार हम नहीं जिया, இந்த வசனத்தின்படி விசுவாசிக்காமல் போய்விட்டேன், इस वचन के अनुसार हमने नहीं विश्वास किया, ஆனந்தத்தில் கொஞ்சம் தடுமாறி விட்டேன், इसलिए हम थोड़ा फिसल गए। என்னுடைய போதகருடைய ஆலோசனை கேட்காமல் போய்விட்டேன். मेरे शिक्षक के आलोचना को हमने नहीं सुना। போதகருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. और शिक्षक की आलोचना को सुनना है करके भी शास्त्र में लिखा है। தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். और नबोद को नबी को सम्मान दो, तब तुम्हारा जीवन आशीष होगा। தீர்க்கமான தரிசனத்தை விளக்கக்கூடிய ஊழியரை நீங்கள் நம்புங்கள். और जो आगे की बातों को बताने वाले नबोद को तुम भरोसा करो। தீர்க்கமான வேதத்தை உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற அந்த ஊழியர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புங்கள். और भविष्य काल के वचनों को उस नबोद जो कहता है उसे विश्वास करो। ஒவ்வொருவரும் தேவனுடைய நன்மை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஊழியரை நியமித்து இந்த வேதத்தை உங்களுக்கு படித்து கொடுக்கும்படி வைத்திருக்கிறார் ஆண்டவர். प्रति लोग आप लोग अच्छे से जिंदगी करने के लिए प्रभु ने सेवक लोग को बनाया और हम आप लोग को शिक्षक देते हैं। நாங்கள் இந்த மிகுந்த கருத்தாக நாங்கள் இதை ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறோம். बहुत सावधानी से हम इसे तैयार करके आप लोग को आकर देते हैं। அந்த நம்ம தோட்டத்துல பாத்தியில தண்ணி பாய்க்கிற பொழுது உடனடியாக அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி விடும் தண்ணி எல்லாம். और जब खेतीबाड़ी में तुम देखोगे पानी जैसी बहाया जाता है, वो पानी को मिट्टी चूस लेता है। அடுத்த 1 மணி 2 மணி கழிச்சு பார்த்தா அந்த செடிகள் எல்லாம் தளதள என்று இருக்கும். और 1-2 घंटे के आप देखोगे तो झाड़ एकदम ताजा हो जाता நம்ம है। தோட்டத்துல அப்படி தண்ணீர் பாய்ச்சல் நமக்கு நன்றாக தெரியும். हम जो खेतीबाड़ी में पानी सब दिए इसलिए हमें पता है। வெளியில வாடி இருக்கும், இந்த உரம் எல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்ச அடுத்த 1 மணி நேரத்துல அங்க தண்ணி பாய்ச்சல் வரணும், இதெல்லாம் தளதளன்னு இருக்கும். और पहला हम देखते हैं तो कि वो सूखा रहता है, लेकिन पानी बढ़ने के बाद ताजा हो जाता है। அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? அந்த உரம் இந்த தண்ணி சேர்ந்து அந்த சக்தியை அந்த சத்தை இழுத்து உள்ள வந்தோன்னா அது சாப்பிட்டதுல திருப்தியா நல்லா இருக்கும். तो वो खाद और पानी जब ये दोनों चीज जाता है तो उसे चूस कर वो तंदुरुस्त होकर हरियाली होती அப்ப है। ஆலயத்துக்கு வரும்போது வேத வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கும், வேத வசனத்தை கேட்டு இறுதிய பலகைகளை எழுதி இதன்படி எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அப்பொழுதே வாய் திறந்து ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். तो आप प्रभु के भवन में आते समय इस वचन को अपने हृदय में लिखकर इस वचन की आशीष मुझे दो करके मांगो। தேவன் உண்மை உள்ளவர், प्रभु सच्चा है, அவர் சொன்ன அத்தனையும் நிறைவேற்றுகிற தேவன். वो कहा हुआ हर एक बात को पूरा करता है। ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். बहुत सारे वादाओं को प्रभु ने दिया। நம்முடைய ஜனங்களை அவர் வீட்டு கொண்டு வந்த நாட்களிலிருந்து अपने लोगों को छुटकारा कर कर लेके आए। அவரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றுதான் சொன்னார். उनको देखकर प्रभु ने कहा मत डरो, ஏன் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். क्योंकि वो हमारे संग है। ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயமா? प्रभु हमारे संग है तो डर
உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். आप सभी लोग को छोटे छोटे அந்த बच्चे हो, பிள்ளைகள் எல்லாம் பயப்படுவார்களா? क्या वो छोटा बच्चा डरेगा? அப்பா கையில தூக்கிட்டு போறாரு, और पिताजी उठा के चल रहे हैं, அம்மா கையில தூக்கிட்டு போறாங்க, माताजी हाथ में उठा के चल தாத்தா रहे हैं, பாட்டி தூக்கிட்டு போறாங்க. और जो जो दादा पाटी जो है वो उठा के जा रहे அந்த பிள்ளை காலில அழுக்கு ஓட்டிட கூடாது, हैं, और उस पैर में गंदगी नहीं चिपकना है, அவங்க கீழே விழுந்துட கூடாது. और वो बच्चा नीचे गिरना இங்க नहीं, தோல்ல வச்சு சந்தோஷமா கொண்டு போறோம், और हम जो है रख कर लेके जाते இப்ப हैं, பத்திரமா கொண்டு போறோம். बहुत सावधान से लेके जाते हैं। அந்த பிள்ளைக்கு பயப்படுதா? उस लड़की और लड़का डरता है, பயம் வருமா? क्या डर आएगा? பயமே வராது. उनको डर ही नहीं आती है। அது ஏன் பயம் வரப்போகுது? क्यों उन बच्चे को डर आता है? இப்போ நம்ம தேவனாகத்தை அப்படிதான் தூக்குகிறார், तो हमें भी प्रभु ऐसे उठाते हैं, ஏந்துகிறார், हमें चलाते हैं, சுமக்கிறார். हमें बोझ ஆனா उठाते நம்ம हैं, எம்மா ஏன்னு கத்தி கிடக்கும். लेकिन हम ए पिता करके चिल्लाते हैं। இந்த பூதிக்கு திருவங்க ஜேக்கப் இப்ப கஷ்டப்பட்டு பாக்குறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा। அப்ப அந்த ஆண்டவரும் நம்ம தூக்குறார், சுமக்கிறார், நம்மை நடத்துகிறார். तो प्रभु भी हमें उठाते हैं, हमें संभालते हैं, हमें ले चलते हैं। இப்ப ஆடியில் இருக்க சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோமே, अभी छोटी बच्चे हैं मान लो, அவங்க பேரண்ட்ஸோ தாத்தாவோ தூக்கிட்டு போகும்போது சந்தோஷமா தானே இருக்கா? और तो उसके माता पिता और दादा दादी उठाते हैं, खुशी है। ஏதாவது தண்ணீரை கடந்து போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது காரை பார்ப்போம், அவ எம்எம்னு பதறதாளா? तो अगर वो रोड को देखती है या कार को देखती है तो डरती है क्या? அவரை பத்தி கவலைப்படுறது இல்ல. वो उसके बारे में डरती ही नहीं है। தூக்கிட்டு போற நம்ம தான் கவலைப்படுதோம். उठा के चलने वाला हम चिंता उठाते வண்டி மோதிர கூடாது, हैं कि एक गाड़ी आके टोकना नहीं இத है, கவனமா கிராஸ் பண்ணணும், सावधान से क्रॉस करना है। நம்ம தானே கவலைப்படுதோம். हम ये चिंता उठाते हैं। நம்மளும் ஆண்டவர் ஏத்துகிறார், தூக்குகிறார், சுமக்கிறார், யாருக்கு கவலை? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். हमें प्रभु उठाते हैं, प्रभु संभालते हैं, प्रभु वो देख लेगा। நம்ம ஒரு கையில எம்மா எனக்கு பயமா இருக்குன்னு அர்த்தம் என்ன? अगर हम एक जगह पे रहकर मुझे डर है तो उसका मतलब क्या है? ரெண்டுத்துக்கும் சொல்லுவோம், மூணாவதுக்கு ஒரு அடி போடுவாரு. ஆண்டவர் தூக்கிட்டு போற நீ ஏன் ரொம்ப பயந்து சாடுற? दो बार बोलेंगे, तीसरा बार मानना ही पड़ेगा कि क्यों तुम इतना चिंता कर रहे ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? हो? तो ऐसा प्रभु करेंगे कि नहीं? எல்லாரும் புரியுதா புரியலையா? सबको समझ में आ रहा है, अच्छा करना நன்றாக புரியணும். अच्छा से समझ இது में। எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இப்ப நீங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. अभी आप लोग खुशी की चेहरा में है। ஹalleluya. சிரிச்ச முகத்தை பார்த்தா தான் எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ये खुशी का चेहरा को जब हम देखते हैं तो तभी हमें खुशी होती है। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम। உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्था और 7वां अध्याय 21 वचन। அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? पवित्र शास्त्र क्या कहती है? தேவன் மீட்டு கொண்டு வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், और छुटकारा हुआ प्रभु के लोगों को देखकर உங்களுக்கு விரோதமா வருகிற எத்தனை ஜனங்களா இருந்தாலும் சரி, तुम्हारे विरोध में चाहे कितने भी झुंड हो जाए, பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, बड़े झुंड भी हो जाए, அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். उनको देखकर तुम न डरे। ஆரம்பத்திலிருந்து ஆண்டாதாங்க அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். शुरुआत से ही प्रभु कहते हैं कि ஏனென்றால் क्योंकि உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். तुम्हारा प्रभु तुम्हारे अंदर है। நீ எங்கெல்லாம் போறீங்க, உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். तुम जहाँ पर भी हो मैं तुम्हारे बीच में हूँ। மேக சம்பத்தில் அக்கினி சம்பத்தில் உங்களோடு கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். और जो बादल में और आग में दोनों में मैं तुम्हारे साथ। தேவனாகத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் तुम्हारा प्रभु तुम्हारे संग है, इसलिए நீங்கள் பயப்பட வேண்டாம். तुम घबराने की जरूरत नहीं, ஏனென்றால் வல்லமையும் பயங்கரமான தேவன். क्योंकि वो सामर्थ्य और पराक्रमी परमेश्वर। எத்தனை பேர் விசுவாசிங்க இத? इसे कितने लोग विश्वास करते அவர் हैं? வல்லமையும் பராக்கிரமமான தேவன். वो सामर्थ्य और पराक्रम परमेश्वर। பெரிய பெரிய கூட்டம் நமக்கு விரோதமா அப்படி செஞ்சிரும் இப்படி செஞ்சு சொல்லலாம். और बड़े बड़े झुंड कह सकते हैं कि हम ऐसा कर देंगे वैसा कर देंगे। அவன் அப்படி சொல்லும் நமக்கு வேத வசனம் ஞாபகத்திலே வர வேண்டும். अगर वो ऐसा कहेगा तो हमें शास्त्र की ஒரு वचन- பக்கத்தில் 1000 பேரும் तेरे दाहिने और 1000 வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் और तेरे दाहिने और में 10,000 लोग गिरे तो भी அது உன்னை ஒண்ணுமே அடக்காது. वो तुझे कुछ नहीं करेगा। ஒருவேளை உனக்கு விரோதமா ஓடி வருவார்கள், हो सकते तेरे और भागकर आएंगे, ஒரு வழியிலிருந்து கூட்டமா ஓடி வருவார்கள். एक मार्ग से झुंड में आएंगे। ஆண்டவர் நம்மளோட பராக்கிரமம் வல்லமையா இருக்கிறார். प्रभु हमारे साथ पराक्रम और सामर्थ्य கிட்ட में வரும்போது 7 வழியாய் ஓடி போய் விடுவார்கள். नजदीक आते ही 7 मार्ग में चले जाएंगे। வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र की वचन ऐसी அதனால் कहती है। பயப்பட வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். डरो मत करके प्रभु ने कहा। உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே और व्यवस्था 20:1 में அந்த காலத்துல யுத்தங்கள் உண்டு, ராஜாக்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. उस समय पर राजा थे, युद्ध होती थी। நீ யுத்தம் செய்யும் சத்துருக்களுக்கு எதிராக நீ போகும்போது
जब तू अपने शत्रुओं से युद्ध करने को जाए ஆ குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய ஜனக்கூட்டத்தை நீ பார்க்கின்ற பொழுது और घोड़े रथ और अपने से अधिक सेना को जब तू देखेगा சிறுமந்தே பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तब उसने कहा तेरा परमेश्वर यहोवा तेरे मिस्र से निकलने वाला तेरे संग है। நாம் சிறுமந்தே இருக்கலாம், हम छोटा झुंड है, பயப்படாதே, मत डर, ராஜ்யத்தை ஆண்டவர் உனக்கு தருவார் என்று எழுதியிருக்கிறார். राज्य को प्रभु तेरे तुझे देगा करके लिखा है। நீ வந்து அப்படி சத்துருக்களுக்கு எதிராக போகின்ற பொழுது शत्रु के विरोध में जब तू जाएगा ஏராளமான குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமான ஜனங்களையும் கண்டால் और बहुत सारे घोड़े रथ लोगों को जब तू देखा तो நீ பயப்படவே வேண்டாம். तू मत डरना, உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். तेरा परमेश्वर तेरे संग है। நம்ம எதுக்கு பயப்பட மாட்டோம்? हम किसी लिए नहीं डरना, நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे संग है। இப்ப நமக்கு பயம் தேவையா? तो हमारे लिए डर की நீங்க जरूरत है? யாரும் பயப்படுவீங்களா? कोई डरेंगे? தலைப்பட்ட வாயை திறந்து பயப்பட மாட்டோம்னு சொல்லுங்க. பயப்பட அப்படி சொன்னாதான் அறிக்கை பண்ணினாதான் அது நமக்கு வந்து நடக்கும். और जब मुंह खोल के कबूलात करेंगे तो ही होगा। தலையாடணும்னா और अगर सारी लाएंगे तो கோயிலுக்கு ஒரு மாட்டை கொண்டு வருவான், और मंदिर के लिए அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான். एक गाय को लेकर आते हैं, उसको training- பூமூடு தாழ்த்தோம்னா இப்படி தலையாட்டும், और ऐसा ऐसा करेंगे तो गाय, வேற மாதிரி சத்தம் கொடுத்து இப்படி தலையாட்டும். और जब जोर से आवाज करें तो ऐसा ऐसा அங்க हिलाएंगे। இருக்க மக்கள் எல்லாம் உண்மை இல்லையா, அப்ப அந்த மாடு எவ்வளவு அழகா இருக்கு, और सब कहेंगे कि गाय कितना अच्छा है। நாம அப்படி கொண்டவர்கள் இல்ல. हम वैसा नहीं, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், धार्मिक होने के लिए मन में அந்த विश्वास, காரியம் நடைபெற ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணணும். वो कार्य होने के लिए मुंह से गवाही। ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் என்று சொன்னா பாதுகாப்பார். प्रभु मुझे संभालो करके मुंह से कहेंगे तो प्रभु உபாகமம் संभालेंगे। 28 அதிகாரம் 9 10 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது व्यवस्थावरण 28:9-10 को देखेंगे तो நீ அவருடைய வசனங்களின்படி நடக்கும்போது, जब तू उसके वचनों के अनुसार चलेगा तो அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி அவர் வசனங்களின்படி நீ நடக்கின்ற பொழுது परमेश्वर यहोवा की आज्ञा को मानते हो तो உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் நிலைப்படுத்துவார். तुझे पवित्र जाति करके प्रभु ने स्थिर அவர் रखेगा। வசனத்தின்படி நடக்கின்ற பொழுது उनके वचन के अनुसार चलते हैं तो அவருக்கு சொந்த பிள்ளையாக உன்னை எடுத்து அவர் பயன்படுத்துவார். अपने खुद की प्रजा के समान प्रभु उठाकर चलाएंगे। அப்பொழுது கர்த்தர் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படுவார்கள். और तब सब लोग ये देखकर डरेंगे कि प्रभु की नाम तेरे पे धारा गई है। நல்லா புரிகிறதா? நம்மை பார்த்து தான் இந்த உலகம் பயப்பட வேண்டும். हमें देखकर दुनिया डरना चाहिए। ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார், प्रभु वही चाहते हैं, அப்படிதான் வைத்திருக்கிறார். वैसे ही हमें रखा है। நாம சாதாரணமாக ஆவியில் நிரம்பி காணப்பட வேண்டும், हम आत्मा में भरा हुआ जैसा रहना है, பரிசுத்த ஆவியில் நிரம்பி எப்போது காணப்பட வேண்டும். पवित्र आत्मा से सदैव भरा रहना है। எதிரி வாராண்டு வைத்துக் கொள்ளுவோம், एक शत्रु आ रहा है तो என்ன வேணாலும் பேசிக் கொண்டு வரலாம். चाहे कुछ भी वो बात करे, நெத்தியில் எழுதியிருக்கிற தேவனுடைய நாமம் கிட்ட வரும்போது அவனுக்கு தெரியும், हमारे जो इधर से लिखा हुआ वचन वो देखकर वो डरना है। கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் கண்டு और हमारे माथे में प्रभु का नाम देखकर அவன் மாத்திர பூமியின் ஜனங்கள் எல்லாம் நம்மை கண்டு பயப்படுவார்களாம். और केवल वो नहीं, पृथ्वी के सारे लोग हमें देखकर இந்த डरेंगे। வசனங்களை அறியாதனால இன்னைக்கு நாம அவர்களை கண்டு பயப்படணும். ये वचन को हम जानते नहीं, इसलिए हम उन लोगों को देखकर அப்ப डरेंगे। வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதை வந்து ஆண்டவர் எப்படி எல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார் நடத்திருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும். तो शास्त्रों को पढ़ना है, प्रभु ने कैसा लिखा है उसे समझकर हम आगे बढ़े। அப்படி காணப்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் தேவனாக்கிறது, எந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் பண்ணி தருவார். तो कुछ भी समस्या है तो प्रभु हमारे लिए उसका निवारण देगा। இது வந்து பிரச்சனை நிறைந்த உலகம் தான். ये समस्या भरा हुआ दुनिया है। வேதவசனம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, थोड़ा दिन दुख झेलने वाले तुम्हें, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை थोड़ा दिन दुख झेलने वाला हूँ तुम्हें, அவர் சீர்படுத்துவார், वो तुम्हें स्थिर करेंगे, அவர் ஸ்திரப்படுத்துவார், वो तुम्हें स्थिर करेंगे, அவர் பலப்படுத்துவார், वो तुम्हें बलवंत करेंगे அவர் நிலைநிறுத்துவார். और वो स्थिर भी करेंगे। பிரச்சனைகள் எங்கே வருகிறது? समस्या किधर आती है? ஆண்டவரை அறியாமல், प्रभु को नहीं जानते வேதத்தை வாசிக்காமல், और शास्त्र को नहीं पढ़ते, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், प्रभु के वचनों को अधीन नहीं எந்த मानते ஒரு பிரச்சனை கர்த்தரிடத்தில் சமூகத்தில் போய் தங்களுடைய இருதயத்தை ஊற்றாமல், और कौन सा भी परिस्थिति में अपने जो परमेश्वर के पास जाकर अपने बातों को न बताना, கர்த்தரை மறந்து, प्रभु को भूलकर, கர்த்தருடைய வல்லமையை மறந்து, प्रभु की सामत को भूलकर நம்முடைய வல்லமையில நாம் வந்து சுயநீதியில இருந்தோமானால் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். हम अपने दानी में रहेंगे तो हम आशीष नहीं पा सकते।
மனிதனுடைய வழியில் அவனால் ஆகிறது அல்ல என்று தேவன் எழுதி வைத்து விட்டார். मनुष्य के जो कार्य उससे नहीं होता है करके प्रभु ने कहा है। நம்மை நடத்துகிற தேவனாலே ஆகும் என்று எழுதி வைத்திருக்கிறார். हमें चलाने वाला प्रभु से होगा करके भी लिखे रखा है। எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வந்தாலும் चाहे कितने बड़े समस्या हमें आएगा तो நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். हमारा प्रभु हमारे संग है। நான் உன்னோட கூட இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், मैं तुम्हारे बीच में हूँ, எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். किसी के लिए तुम डरना नहीं। அதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். उसे हम समझकर हम उस वैसा जीना है। உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம் தேவா செய்யலாம். और व्यवस्थावरण 39 உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और इधर ऐसा लिखा है कि यहाँ पर कहते हैं कि प्रभु तेरे संग है और तू डरना भी मत और चिंता भी मत कर। நாம ஒரு காரியத்துக்காக போகிறோம், हम एक कार्य के लिए तो जाते हैं, நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், अच्छे से हम समझ लेना है, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். हम उसका सुन लेना है। நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். हमारा प्रभु हमारे आगे चलते हैं। ஆவியானவர் இப்போது நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु आत्मा परमेश्वर हमारे संग है। அவர் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். उनके उपस्थिति को हम जरा महसूस करना है। காலையில எழுந்திருந்து सुबह उठकर தேவனுடைய சன்னிதானத்திலே प्रभु की उपस्थिति में என்னென்ன காரியம் அதை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். जो भी कार्य है प्रभु को कहना है, அவருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். उसके हाथों में समर्पित करना। முடித்து விட்டு நாம் கடன் செல்லுகின்ற பொழுது खत्म करके वापस जाते தேவ समय பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். प्रभु की उपस्थिति हमारे தேவன் संग। பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் வேத வசனங்களை விளக்கி காண்பிப்பார். प्रार्थना करते समय प्रभु वचन की समझ को देखे, அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். वो वचन हमारे से बात करेगी। அந்த வசனத்தை நாம் சொல்லி போகின்ற பொழுது வசனத்தில் உள்ள வெற்றி நமக்கு உண்டாகும். उस वचन को बोलकर हम जाते हैं तो उस वचन की जीत। கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், प्रभु तेरे आगे जाने वाला, நமக்கு முன்னாலே போகிறார், हमारे आगे भी वो जाता है, அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारे संग भी वो रहेंगे करके लिखा है। அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, वो तुझे नहीं छोड़ता, உன்னை கைவிடுவதும் இல்லை. न तुझे त्यागता। ஹalleluya! அவர் உன்னோடு கூட உனக்கு முன்னாலே போகிறார். तेरे संग वो तेरे आगे जाता है। நன்றாக நினைத்து பாருங்கள், ஆண்டவர் எங்க போனாலும் நமக்கு முன்னாலே போகிறார். जहाँ पर भी हम जाते हैं प्रभु आगे चलते हैं, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे संग रहते हैं, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, वो हमें नहीं छोड़ते, நம்மை கைவிடுவதும் இல்லை. नहीं त्यागते। ஆண்டவர் எதற்குமே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो हम किसी ने भी नहीं डरना है करके प्रभु कहते हैं। அது அந்த போட்டு வந்து உடைஞ்சு போறமாய் முங்கி போறமாய் தான் பிரச்சனை இருந்தது. वो नाव टूट जाए वैसे समस्या आ गई। அந்த சிஷ்யர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், उस चेलों को प्रभु ने कहा, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? तुम क्यों डरे? நான் உங்களோட கூட தானே இருக்கிறேன், मैं तुम्हारे संग ही था, நீங்கள் பயப்பட வேண்டாம். तुम मत डरो। பிரச்சனையா? और समस्या நீங்கள் है, ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனையை நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். उस जैसा समस्या है जैसा मैंने किया वैसा तुम भी करो। அவர் கடலை பார்த்து அதட்டினார், और पानी को देखकर डांटा, காற்றை அதட்டினே கடலை பார்த்து அமைதலா இரு என்று சொன்னார். और हवा को डांटा और पानी को कहा शांत रहे। அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் कौन सा भी समस्या है तो ஜெபித்து प्रार्थना कर, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम நீ से ஒன்றுமில்லாமல் போய் என்று சொன்னால் அது போய்விடும். तू कुछ भी मत हो जा करके कहो, कुछ भी नहीं हो இதை जाए। நீங்கள் நன்றாக ஜெபித்து ஜெபித்து தேவ ஆசீர்வாதப்பட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்க வேண்டும். इसे आप लोग प्रार्थना करते करते आपकी जिंदगी में इसे चालू चलन में लाना है। இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்க பல நாட்கள் வேலை பார்க்கிறீர்கள், பல போகிறீர்கள் வருகிறீர்கள், பல பிரச்சனைகள் நமக்கு சந்திக்க நேரிடும். आप लोग काम करते हो, कई प्रकार की समस्या आती रहती है, ஆனா நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எப்போதும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. लेकिन हमारा प्रभु हमारे संग ही है, वो हमेशा सदैव मन में रखना இப்போ है। ஆபீஸ்ல தான் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்காங்களேன், मान लो ऑफिस में एक समस्या है, நாங்க நம்ம முழங்கால் போட்டா ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியும். उधर क्या हम घुटना टेककर प्रार्थना कर सकते हैं? தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். प्रभु सब कुछ देखता है। இருந்து அதிகார ரூமுக்கு போறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த அல்லே நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். और हम जब मैनेजर का जो 1 मिनट का रास्ता है तो उस 1 मिनट में भी प्रार्थना करना है। ஆண்டவரே இந்த காரியமா நான் போகிறேன், इस कार्य के लिए हम आगे जा நீர் रहे हैं। என்னுடைய தேவனாய் இருக்கிறீர், आप मेरा प्रभु है, நீர் தந்தையா இருக்கிறீர், मेरा पिता है, நீர் என்னை நடத்துகிறீர், आप मुझे चलाते हैं, எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீர், किसी के लिए मत डरना करके நான் कहा। உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். ये भी कहा कि मैं तेरे संग हूं, मैं नहीं छोड़ूंगा, நான் नहीं இப்பொழுது करूंगा। போகிறேன், अब मैं जाता हूं, எனக்கு இதில் வெற்றி கட்டளையிடும். इसमें मुझे जीत दो। இந்த ஜெபம் போதும். ये प्रार्थना काफी है। கர்த்தர் என்ன செய்வாரா? प्रभु क्या அந்த करेंगे? அதிகாரியின் உள்ள நம்முடைய கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. और उस अधिकारी के
प्रभु के हाथों में जो है मार्ग के समान है। அதான் நீர்கால்கள்னா இங்க உங்களுக்கு புதுசா இங்க உள்ளவங்களுக்குலாம் அந்த நீர்கால் எப்படி இருக்குன்னு தெரியாது. और पानी की पैर का मतलब आपको पता नहीं। தோட்டத்துல வேலை செஞ்சவங்களுக்குலாம் தெரியும். जो खेती में काम करते हैं उनको पता है। ஒரு கால்ல தண்ணி போய்கிட்டு இருக்கும். एक जगह पे पानी बहते रहती है। அடுத்ததுக்கு முன்ன இதை அடைச்சிட்டு அந்த இடத்துக்கு திருப்பினா அங்க மர போகும். तो दूसरा सेक्शन में पानी जाना है तो एक सेक्शन को ब्लॉक करके புரிந்து இருக்கும். एक तो समझ में आया। அப்ப அந்த அதிகாரி உள்ள வந்து ஆண்டோடைய கரத்துல இருக்கிறதா? अधिकारी का जो हृदय प्रभु के हाथ में है। அவர் தமக்கு சித்தமான வழியிலே திருப்புகிறார். प्रभु अपने इच्छा के मार्ग में उसको डाइवर्ट அவருடைய करते हैं। சித்தத்தை நாம தான் சொல்லணும். ஆண்டவரே எனக்கு நீர் இப்படி திருப்பு என்று சொல்ல வேண்டும். तो हम प्रभु को कहना है कि इसे ऐसा डाइवर्ट कर दो। நாம் ஜெபத்திலே சொல்லுகிறோம். हम प्रार्थना में कहते அந்த हैं அதிகாரி உள்ளத்திலே எனக்கு ஒரு இரக்கம் உண்டாகட்டும். उस अधिकारी के मन में मुझे दया हो, அவர் என்னோட அன்பாய் நடந்து கொள்ளட்டும். मेरे से प्रेम से हो जाए, அவர் எனக்கு இந்த ப்ரமோஷனை கொடுக்கட்டும். मुझे प्रमोशन देने दो, ஒரு நல்ல சம்பள உயர்வை கொடுக்கட்டும். अच्छा पगार की बढ़त, என்று ஆண்டவரத்திலே சொல்லி போகின்ற பொழுது ऐसा प्रभु से बोलकर कहते நாமும் जाओ। தைரியமா இருப்போம். हम भी धैर्य से रहेंगे, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்போம். प्रभु में भी हम आनंद रहेंगे। கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. प्रभु में तुम आनंद रहो, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने हृदय की सारे तमन्ना को पूरी करेगा। நாம நம்ம பலத்தை பார்க்கிறோம். हम अपनी गलती को देखते हैं, பல ஆட்களை கொண்டு செஞ்சிடலாமான்னு பார்க்கிறோம். हम सोचते हैं कि बहुत लोगों से मैं कर सकता हूँ, பல விதத்தில் நாம சிந்தித்து செயல்படுறோம். हम बहुत सोचते हैं, ஆண்டவரை விட்டு விடுகிறோம். प्रभु को छोड़ देते हैं, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விடுகிறோம். प्रभु के वचन को சர்வ பூமியும் அரசாளுகிற ஆண்டவரை பார்க்காமல் போய் விடுகிறோம். सर्व भूमि को बनाए हुए प्रभु को छोड़ ஆண்டவருடைய பயம் உண்டாகிறது. इसलिए डर होती है, அவிசுவாசம் வருகிறது. अविश्वास होती है, தேவனை நாம் பற்றிக் கொள்ள முடியவில்லை. प्रभु को हम पकड़ नहीं पाते ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். और आशीर्वाद को भी खो बैठते। ஆண்டவர் நீ ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि आशीर्वाद छोड़ने की जरूरत ही नहीं, என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளையை மாறிவிட்டார். विश्वास करो और मेरा संतान बन गए, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। நீ தீயை கடந்தாலும் உன்னோட கூட இருக்கிறேன். तू आग को पार करेगा तो भी நீ मेरे தண்ணீரை கடந்தாலும் அது உண்மையில் புரள்வதில்லை. पानी को पार करेगा वो तेरे ऊपर नहीं நீ आएगा, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். आग में जाएगा तो भी तू नहीं जलेगा। இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் इस प्रकार की बड़ी समस्या है तो भी அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो कुछ भी तुझे नहीं करेगा क्योंकि प्रभु संभालता है। சங்கீதம் 78:53 பார்க்கின்ற பொழுது भजन संहिता जो 78-53 में அவர்கள் பயப்படாதபடிக்கு वे लोग न डरे, அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. उनको संभालकर उन्होंने अगुवाई किया, ऐसा लिखा हुआ। ஹalleluya. அவர்கள் பயப்படாதபடிக்கு वे लोग न डरे, அவர்கள் பத்திரமாய் வழி நடத்தினார். उनको संभालकर प्रभु ने ले चला। எவ்வளவு அற்புதமான தேவன், कितना எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். कितना बड़े काम करने वाला प्रभु, அந்த தேவன் தான் நம்மளோட இருக்கிறார். वो प्रभु हमारे संग है। ஏசாயா 41:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். येसाया 41:10 सबको पता है। பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். मत डर, मैं तेरे संग हूँ। பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். அவ கண்ணா ஒளிச்சு மரக்கண்ணுல பார் நீ. और उससे मन में रखकर तो हम आगे बढ़ना है। திகையாதே நான் உன் தேவன். मत डर, मैं तेरा प्रभु हूँ। நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். मैं तुझे बलवान देखकर तुझे चलाऊंगा। என் நீதியின் வாழ்கிறதுனால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मेरे धार्मिक के हाथ से मैं तुझे संभालूंगा। நம்முடைய வாழ்க்கையை நாமே எடுத்து நம்முடைய விருப்பப்படி செய்யாதபடிக்கு हमारे जिंदगी को अपने मनमानी न करे, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டோமானால் प्रभु के हाथों में समर्पण करे, அவருக்கு தான் தெரியும் எல்லா அருமையும் மிகவும் ரொம்ப சந்தோஷமா நடத்தி தருவார். उनको ही पता है बहुत अच्छे से और सही चलाएगा। நம்முடைய வாழ்க்கையுடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுதுதான் அவரை எடுத்து பயன்படுத்துவார். हमारे जिंदगी को जब हम उनको देते हैं तब वो चलाएंगे। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. पवित्र नाम की महिमा हो। தைரியமான ஆட்கள் வந்து சில நேரத்திலே பயப்பட்டு விடுவார். और बड़े धैर्य के लोग भी कभी-कभी थोड़ा डर जाते அல்ல हैं, ஆண்டவர் பயப்படாதே. लेकिन प्रभु कहता है मत डर। இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறித்து பார்க்கின்ற பொழுது प्रेरित पत्रस के बारे में देखेंगे तो மத்திய 14 அதிகாரத்திலே और मत्ती अध्याय 14 में மத்திய 14 29-30 வசனத்தை வாசிக்கலாம். उसकी 29 और 30 அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்ப हो। இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். इधर एक संभावना को हम देखते हैं। சிசர்கள் எல்லாம் போட்டிலே போய் கொண்டிருக்கிறார்கள். चेले सारे लोग नाव में जा रहे हैं, வந்து படகு நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். नाव समुद्र में जा रही है।
போய் எதிர்காற்று வரை வீசிக் கொண்டிருக்கிறது, और वो तूफान चल रही है, அலைகள் வரை அடித்துக் கொண்டிருக்கிறது. लहरें चल रही है, அப்பொழுது இவர்கள் எல்லாம் நினைத்திருப்பாங்க, ஆண்டவர் நம்ம கூட இல்லையே. तब ये सारे सोचेंगे रहेंगे कि प्रभु हमारे संग नहीं है। இயேசு அவர் கூட இருந்தா தான் கொஞ்சம் தைரியமா போகலாமே और तब सोचा रहेगा यीशु रहते तो थोड़ा धैर्य होता, நினைச்சிருப்பாங்க. ऐसा सोचे இவங்க रहेंगे। நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா? ये लोग क्या सोचते हैं वो प्रभु को मालूम है। உடனே அந்த இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் உடனே உதேசே நடந்து வர்றார். और तभी ये रात के समय में प्रभु यीशु समुद्र पर चलकर आ रहे हैं। இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, तो आप जरा सोच कर கம்பெனில ஒரு பிரச்சனை வச்சுக்கிடுவோமே, एक कंपनी में एक समस्या है, ஆண்டவர் வந்து நடந்து வருவார். प्रभु चलकर आएंगे। நீங்க ஆண்டவர் அந்த நேரத்துல கூப்பிட்டீங்கன்னா उस समय प्रभु को आप बुलाओगे, உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ ஆண்டவர் உதவியே செய்வார். जो मदद को करना है प्रभु करेंगे। 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து வருகிறார். और प्रभु यहाँ पर समुद्र पर चलकर आते हैं। அவர் கடல் மேல் நடந்தது இதுவரை சீசரி யாரும் பார்க்கல. தண்ணி மேல யார் நடக்க முடியும்? कौन पानी पर चल सकता है? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். वो सर्वशक्ति प्रभु है, அவர் வந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். अद्भुत और आश्चर्यचकित करने वाला प्रभु। கடல் மேல் அவர் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். समुद्र में चलकर उनके पास आया, ஏன்னா எதிர்காற்று பயங்கரமாக இருக்கிறது. क्योंकि हवा तेजी से चल रही है அந்த படகு வந்து கடலின் அலைகளினால் அலைவுபடுகிறது. और नाव हवा के कारण हिल रही है। அவர் உதவி செய்ய வருகிறார். मदद करने यीशु आ रहे। கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு और जब वे लोग प्रभु को जो समुद्र पे चलते हुए देखकर கலக்கம் அடைந்து वे लोग डर गए ஆவேசம் பயத்தினால் அலறினார்கள். और डर के मारे चिल्लाने लगे। ஒரு முறை நாங்கள் இருக்கிற வீட்டிலே एक बार हम जो घर में रहते हैं, மேல போய் கொஞ்சம் சன்செஷன் எடுக்க வேண்டும், அதாவது கொஞ்சம் சூரிய ஒளி பட வேண்டும் என்று மேலே போய் இருந்தபடியினாலே கொஞ்சம் பேர் பாடியில இருந்து ஒரு சில துணிகள் மட்டும் அணிந்து கொண்டு இந்த வெயில் வாங்குறது. हम जो है हमारे घर के ऊपर टेरेस में जाकर थोड़ा जो सूरज की किरण हम लेते हैं, அப்ப பூட்டை போட்டுட்டு கீழே போயிட்டாங்க. तो नीचे ताला मारकर चला गया। யார்கிட்ட ஒரு சாவி இருக்குது, मेरे हाथ में एक चाबी है। நீங்க வந்து திறந்துட்டு கீழே வாங்க, யாரும் மேல வந்தாலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போய்விட்டார்கள். और वो लोग ने कहा कि कोई आएगा तो आप खोलकर आ जाओ। அந்த நேரம் பார்த்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க வந்து வீட்டுல வந்து சாவி எடுத்து மேல வந்திருக்கான். और उस समय इंटरनेट कनेक्शन वाला जो है चाबी लेकर आ गया। மேல வந்து டெரஸ்க்கு திறந்துட்டு மேல வாரான். और टेरेस का जो ताला खोलकर आ रहा है। நான் சத்தம் கேட்கன்னு சொல்லி நான் எந்த வெயில்ல படுத்துருக்கேன் எஞ்சி வாரேன். और हम जो बैठे थे उठकर गए। இதை கண்டு திடீர்னு பயப்படுதான். मुझे देखकर डर रहा है। என்னடா நம்ம சாவி கொடுத்து நம்ம மேல இருந்து திடீர்னு ஒரு ஆள் வருது. हम चाबी खोले और अचानक ऊपर से சார் நான் பயந்தே கூட நீங்க திடீர்னு எப்படி இருந்து வந்தீங்கன்னு கேக்குறான். वो बोलता है कि आप ताला है, आप कैसा ऊपर है? பகல் நேரம் தான், और दोपहर का टाइम है। சரி நம்ம தான் மேல போறோம் வர திடீர்னு ஒரு ஆள் மேல பார்த்தா அவன் பயப்படுற பயத்தை பார்த்தா तो हम ऊपर गए, वो भी साथ में डर रहा है। இதுக்கு மனிதன் இப்படி பயப்படுகிறான். इसके लिए इंसान इतना डर गया। ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார். प्रभु समुद्र में चलकर आ रहे हैं। பயத்தினால் அலறினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. डर के मारे चिल्लाने लगे करके लिखा है। ஏன் எழுதி வச்சிருக்குன்னா ये सब क्यों लिखकर आया? அன்னைக்கு அலறினார்கள். उस दिन चिल्लाए। இதை படிக்கிற நாம இன்னைக்கு அலறக்கூடாது. इसे पढ़ने वाले अभी नहीं चिल्लाना है। ஹalleluya. நாம அலறக்கூடாது இதையும் பார்த்து. हम देखकर नहीं चिल्लाना है। உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். तब यीशु ने तुरंत उनसे कहा कि ढाढ़स बांधो, நான் தான் வரேன், நீங்க வந்து பயப்படாதீங்க. मैं ही हूँ, मत डरो। உடனே பேதுரு துர்திப்பா உள்ள ஆள் இல்ல, पतरस थोड़ा चंचल ही व्यक्ति है। அவரை நோக்கி ஆண்டவரே पतरस ने उत्तर दिया, हे प्रभु, நான் தண்ணீரில் நடந்து வருகிறேன் என்று சொன்னால் यदि तू ही है நானும் ஜலத்தில் நடந்து வர நீர் கட்டளை போடணும். तो मुझे अपने पास आने को आज्ञा भी दो। சில நேரத்தில் சில ஜெபத்திலே தீவிரமா பண்ணி சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுதோம். कुछ समय हम देर से प्रार्थना करके आशीर्वाद पा लेते हैं। அதே மாதிரி இன்னொரு நாளும் தீவிரமா ஜெபம் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை வந்தா ஆடி போயிடுறோம். और कभी कभी थोड़ा समस्या आने पर हिल जाते हैं। இது என்ன இருக்கிறது? इधर क्या लिखा हुआ है? உடனே ஆண்டவர் சரி வா நீ தண்ணி மேல நடந்து வான்னு சொல்லி तब விட்டார். प्रभु ने कहा कि तू आ जा। அப்பொழுது பேதுரு படகு விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே தண்ணீர் மேல் ஜலத்தின் மேல் நடந்தார். तब पतरस नाव से उतरकर यीशु के पास जाने की पानी में चलने लगा। சில நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய அதிசயம் நடத்திட்டார், हम प्रार्थना करके प्रभु ने எவ்வளவு பெரிய அற்புதம் நடத்தினார், कितना अद्भुत किया, நம்ம சாட்சி கொடுக்கிறோம். हम गवाही देते। ரோட கிராஸ் பண்ணனே रोड को क्रॉस किया, பைக் என்ன ஸ்பீட்ல வந்தா ஒரு செகண்ட் இனி அடிச்சு போட்டுருப்பான். एक बाइक वाला स्पीड में आया, 1 सेकंड में तो उड़ा देता। நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இல்லையா? बहुत आश्चर्य होते हैं। இங்க உடனே அவர் பாருங்க தண்ணீர்ல நடந்து போறார், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். और ये देखो पानी में चल रहा है, कितना आनंद हुआ होगा। ஆண்டவர் வரனர் நடந்து போகிறார். प्रभु आ करके कहा ये चलने लगा। நேரே ஆண்டவர் பார்த்து நடந்து போயிடணும்.
अभी प्रभु को देखकर सीधा चल रहे हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்கேயும் இங்கேயும் எட்டி பார்க்க கூடாது. आत्मिक जीवन में ना दाईं और बाईं देखना है। அவன் அப்படி ஜீவிக்க அப்படி கொஞ்சம் ஜீவிச்சு பார்த்தானே, वो ऐसा जी रहा है थोड़ा ऐसा जी कर देखे, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருந்தா இப்படி கொஞ்சம் இருந்து பார்த்தானே. बाजू वाला ऐसा रहता है थोड़ा ऐसा जी के देखे। உலகத்துல எல்லாத்தையுமே அனுபவிக்க தானே செய்யணும். इस दुनिया में तो सबको अनुभव करना है। நான் களவையும் கற்று மறை என்று சொல்லி இருக்கானே. और களவு செய்த கற்று அதை படிச்சுட்டு மறந்துன்னு சொல்லி இருக்காங்களே. और कहा है कि चोरी को पढ़कर फिर उसको भूल जाओ करके कहा है। எங்க போய் விவரமா களவுண்டா உங்களை புடச்சு எடுத்து ஒண்ணுலாம் ஆக்கிடுவாங்க. अगर आपने किधर चोरी किया तो फिर आपको बहुत मार डालेंगे। உலகத்துல சொல்ற பிரகாரம் நம்ம நடந்து கொண்டு இருக்க கூடாது. दुनिया में जैसा कहेंगे वैसा नहीं जीना है। ஜலத்தின் மேல் நடந்தா पानी पर चला, ஜலத்துல நடக்கும்போது கூட இருந்த மீதி உள்ள 17 போவதப்பா தண்ணியில இறங்கினா முங்கிரும்னு சொல்லி இருப்பாங்க. और जब ये समुद्र पे चलता रहा तो बाकी चेलों बोला रहेंगे मत चल गिर जाएगा। ரொம்ப பயங்காட்டி இருப்பாங்க. वो डराए रहेंगे, என்ன சொன்னாலும் கேட்க முடியாது, இப்படிதான் நடப்பாரு. ஆனா அவர் ஜலத்துல நடந்தா பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. लेकिन ये भी उसको चलते हुए देख के भी आश्चर्य हुए रहेंगे। இவர் ரொம்ப கம்பீரமா போயிருப்பாரு. ये भी बहुत गंभीर से गया है, தண்ணீர் மேல நடக்கிறேன், पानी में चल रहा हूँ। நல்லதுதான். अच्छा ही है। அடுத்த வசனத்தை பாருங்க. आगे का वचन காற்று देखिए। பலமா இருக்கிறதை கண்டு பயந்தார். அங்கதான் பிரச்சனை வந்துட்டு. पर हवा को देखकर डर गया। காற்று பலமா தான் இருந்துட்டு இருக்கு. அதான ஆண்டவர் உதவி செய்ய வந்தாரு. और हवा तेजी से चल रही है इसलिए तो प्रभु आया मदद करने। படகு அலையில அலைஞ்சிட்டு இருக்கிறது. और जो नाव भी ये हो रही है, அதனால 4ஆம் ஜெபத்துல இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வந்தார். तब उस समय चौथी पहर में प्रभु झील पर चलते आ रहा है। நீர் தான் கட்டல கூட நான் கட்டோடு நடந்து போறேன். अगर तुम ये तो आज्ञा दो मैं आता हूँ। காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்தார். அப்பொழுது அமிழ்ந்துட்டார். और जब हवा को देखकर डर गया तब वो डूबने लगा। ஒரு நிமிஷம் தான் தண்ணியில நடந்து தண்ணி மேல பிடிச்சுமா தரையில நடக்கும் நடந்து போறார். जैसा जमीन में चलता है वैसा पानी में चल रहा है। அவர் எப்ப பிரச்சனை வந்தது? कब उनको समस्या आई? இந்த பிரச்சனை பார்த்து பயந்ததினால. इस समस्या को देखकर डरा இந்த तभी, அலைகளை பார்த்து பயந்ததினால் इस लहर को देखकर डरा इसलिए அமிழ்ந்து போகிறார். अब वो डूब रहा है। அப்பொழுது பாருங்கள், ஆண்டவரே तब बोलता है प्रभु என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். मुझे बचा करके कहा। இதிலிருந்து நமக்கு என்ன ஒன்று தெரிகிறது? इससे हमें क्या समझ அநேக आती है? ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில நன்றாக போய் கொண்டிருக்கின்ற பொழுதும் बहुत सारे आशीर्वाद जिंदगी में पाकर आगे बढ़ते समय ஏதாவது பயம் வந்து அமிழ்ந்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, कौन सा भी एक छोटा सा डर आकर हमें गिराएगा। ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து ரட்சிக்கர் என்னை மன்னித்தரு ஆண்டவர் பயத்தை நீக்கும்னு சொல்லும் போது ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். हे प्रभु मुझे बचा जब हम कहते हैं तो हमें बचाने के लिए प्रभु दयालु है। இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவனை தூக்குகிறார். तब तुरंत परमेश्वर ने हाथ बढ़ाकर उसको थाम लिया और उससे कहा। அப்பதான் கேட்கிறார், तब यीशु ने पूछा அற்ப விசுவாசியே, हे अल्प विश्वासी, விசுவாசிதான் இறங்கி நடந்து வந்த தண்ணில तूने विश्वास करके ही पानी में आया, அதுக்குள்ள உனக்கு ஏன் வந்து அவிசுவாசம் வந்து விட்டது? तब तक तुझे क्यों अविश्वासी हो गया? நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? तूने क्यों संदेह किया? இதுல இருந்து என்ன தெரியுது? इसमें क्या समझ में आती है? சூறாவளி காற்று அடிக்குது, इतना हवा तेज से चलती நான் है, தண்ணி மேல தான் நடக்கிறேன், हम पानी में चलते हैं ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நடக்கிறேன். और जैसा प्रभु ने कहा चलते हैं। ஆண்டவரை பார்க்கிறதுக்கு இந்த பக்கம் பார்த்தான், प्रभु को देखकर न देखे बिना इधर उधर देखने तो பயப்பட்டான், डर गया, முங்கிரோமன் சந்தேகம் வந்தது, डूब गया करके संदेह आया தண்ணியில முங்க ஆரம்பிச்சிட்டான். और पानी में डूबने लगे। அப்ப தண்ணி மேல நடக்குது நம்மகிட்ட தான் இருக்குது, पानी पर चलना भी हमारे हाथ में है, தண்ணிக்குள்ள முங்கி போது நம்மகிட்ட தான் இருக்கு. पानी के अंदर डूबना भी हमारे हाथ में है। உங்களுக்கு நல்லா தெரியும், ये आपको अच्छे से समझ। எந்த பிரச்சனையும் முங்கி போகாம இருக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கிறது. कौन से भी समस्या में डूब न जाना वो भी अपने हाथ में, அதுக்குள்ள முங்கி போய் ஒண்ணெல்லாம் போது நம்மகிட்ட தான் இருக்குது. उसके अंदर पूरा डूब जाना भी अपने हाथ में। தேவன் எப்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். प्रभु सदैव हमें मदद करने वो सामर्थ्य है। நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे न छोड़ता விலகவே மாட்டேன், और तुझे नहीं त्यागूंगा, உன்னோடு கூட இருப்பேன் என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तेरे संग रहूंगा करके प्रभु ने कहा। என்ன அருமையான தேவன், कितना अच्छा प्रभु है। எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? सबको एक बड़ी आशा आई है। யாரும் எதை கண்டு பயப்படுவீங்களா? तो आप किसी को देखकर डरेंगे, எதை கண்டு அவிசுவாசம் வைப்பீங்களா? किसी को देखकर अविश्वास रखेंगे? அவிசுவாசம் வரக்கூடாது, பயமும் வரக்கூடாது. अविश्वास भी नहीं आ रहा है, डर भी नहीं அது है, என்னவோ ஆயிட்டு போட்டோம், चाहे कुछ भी हो जाए। ஆண்டவர் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். प्रभु आपके हाथ में समर्पित நீர் कर, நடத்துவீர், आप हमें चलाएंगे, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், आप हमें आशीष நீர் என்னை देंगे, பாதுகாப்பீர். आप हमें संभालेंगे। அதுக்கு தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். इसलिए वो हमारे நமக்கு संग, முன்னா கடன் செல்லுகிறார், हमें आगे बढ़ाते நம்மோடு हैं, கூட இருக்கிறார், हमारे संग रहते நம்மை हैं, வழி நடத்துகிறார், हमें अगुवाई நமக்கு करते हैं, எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். सबके लिए सब कुछ है। நாம் இங்கே பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி நமக்கு எல்லாரும் நன்றாக தெரியும். और शाद्रक मेशक अबेदनेगो के बारे में हम सभी को पता है। ராஜா சொல்றான், இப்ப தீக்குல தூக்கி போட்டுறோம்னு சொல்லுதான். राजा कहता है अभी आग पर तुम्हें डाल दूंगा, நீ உண்டு பண்ண சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். लेकिन आप
जो बनाया हुआ जो मूर्ति को हम नहीं प्रणाम करें। நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். हम आराधना करने वाला प्रभु वो जीवित प्रभु है। ராஜாவுக்கு கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு. राजा को बहुत गुस्सा हो गया। முழு தேசமே வணங்குது. पूरा देश प्रणाम करती है। மூணில் சொன்னதுள்ள கேட்கல. ये तीनों ने अधीन नहीं माना। அக்கினியை இது இருக்கிற 7 மடங்கு கூட்டுங்க அப்படிங்கப்பல. आग को 7 गुना बढ़ाओ करके कहा, சொல்லி விட்டார்கள். ऐसा कह दिया। எங்கள் தேவன் எங்களை பாதுகாப்பார். हमारा प्रभु हमें இந்த संभालेगा। அக்கினிக்கு பாதுகாப்பார். इस अग्नि को ராஜாவுடைய கையிக்கும் தப்புவித்து எங்களை பாதுகாப்பார். राजा के हाथों से भी हमें बचाएंगे। இன்னைக்கு அப்படி தீக்குள்ள தூக்கி போட்டு நம்ம அப்படி நிப்போமா? और आज हमें आग में डालेंगे तो हम ऐसा रहेंगे? இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய தீ உண்டாக்கிட்டு சொன்னதுல கேட்டு உள்ள போடுறோம்னு சொன்னா நம்ம உடனே என்ன சொல்றப்ப நான் கால்ல வந்து கும்பிட்டுறோம் இல்லையா? आज अगर एक बड़ा सा एक आग अगर तैयार करेंगे और कहेंगे उसके अंदर हम बोलेंगे कि भाई तेरे हाथ में। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காலத்துல இப்படிலாம் பிரசங்கங்கள்லாம் அன்னைக்கு பண்ணல. उस दिन ऐसा संदेश देने के लिए कोई भी नहीं। ஆண்டவர்கள் எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க பாருங்க. प्रभु में कितना विश्वास में थे। பெரிய விசுவாசத்துல இருந்தாங்க. बड़े विश्वास அதே அக்கில் கூட செத்து போனா பரவாயில்ல, இங்க கண்ண போனா பரலோகத்துல போய் கண்ணை திறந்துருவோம். और आग में डालेंगे तो भी आग बंद होएगा तो हम स्वर्ग में जाके आग खोलेंगे। இங்க வந்து இருக்க சொல்லி தானே தினம் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. इधर रहने के लिए ही हम रोज काम पर जाते हैं। கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. कष्ट करके काम कर रहे हैं। எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிம்மதியா இருக்கலாம். और कितना समस्या है, प्रभु के पास जाएंगे तो आराम से रह सकते हैं। அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட நிம்மதியா இருக்கலாம். और प्रभु के पास जाएंगे तो आराम से रह सकते ரொம்ப हैं। உஷாரா உள்ளவங்க. கேட்டா நம்ம ஒண்ணு கேட்டா ஐயா ஒண்ணு சொல்லிடுறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாம விரும்புற மாதிரி போயிட முடியாது. हम जैसा सोचते ऐसा जा भी नहीं ஆண்டவர் सकते। நம்ம ரட்சித்து இருக்கிறாரு. प्रभु ने हमें उद्धार நம்ம किया। போல ஏராளமான ரட்சிக்கப்படணும். बहुत सारे और लोग उद्धार पाना है। அதுக்கு நம்ம சாட்சியா வாழணும். गवाही से जीना है। அதுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். सुसमाचार बोलना है। ஆண்டவருக்காக உழைக்கணும், பிழைக்கணும். प्रभु के लिए जो देना है। ஆண்டவர் என்னைக்கு நம்மளை அழைக்கிறார் அன்னைக்கு மாத்திரம் தான் போக வேண்டும். प्रभु जिस दिन बुलाएंगे उस दिन जाना है। குஜராத் ஐயா கூட ஊழியத்துக்கு பல பேர் போயிட்டு வந்திருக்கிறேன். गुजरात सेवक के साथ बहुत बार हम सेवा ரொம்ப किया। வேகமா ஊழியம் செய்வார். बहुत तेजी से सेवा करता है। தினம் விசிட்டிங் தான். रोज विजिटिंग रहता है। தினம் பேர வேண்டியதான். எவ்வளவு நேரம் கிடையாது. रोज किधर ना किधर जाना ही। இல்ல ரொம்ப தீவிரமாட்டு கொஞ்சம் ஏரியாலாம் ஊழியத்துக்கு போயாச்சு. और कुछ जगह पे सेवा किया। இனி இந்தியாவில வந்து கிழக்கு பகுதிக்கு போகணும். और अब भारत की जो पूरब की ओर हम अभी जाना है। எல்லா இடத்தையும் ஊழியத்தை வந்து ஸ்தாபிக்கணும். सब जगह सेवका को बढ़त करना है। அங்கங்க ஆலயங்களை கட்டணும். और जगह जगह पे भवन 5-10 வருஷம் ஊழியம் பண்ணணும். और बहुत सारे सेवा करना है। என்எஸ் ராஜாவை பார்த்தால் போது பாட்டு பிடிச்சிட்டு போயிடணும் பாரு. और फिर मेरा यीशु राजा करके गीत गाकर ऊपर चले जाना है। ஊழியம் இருக்கிறவங்க தீவிரமா செய்யணும். जब तक है तब तक तेजी से அந்த ஆலயத்தை கட்டணும். भवन இதை मात्र கட்டணும். பார்த்தா ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறாரு இப்போ. अभी एक बड़ा एक्सटेंशन बड़ा भवन அந்த ஆலயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். थोड़ा उनका जो थोड़ा और बड़ा कर दिया। அப்ப ரொம்ப அருமையா இருந்தது. बहुत अच्छा हो गया। ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். बहुत सारे लोग आए। சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டிருந்தார்கள். अच्छा बिरयानी वगैरह डाले। 2 பேர் ஞானசாக இருந்தார்கள். 2 लोग बपतिस्मा लिए। அது மாத்திரமல்ல, और उतना नहीं, இன்னொரு பில்டிங்கே கட்டி வச்சிருக்கிறார். एक बिल्डिंग भी बना। எல்லாம் ஆண்டவருக்காக வாங்கி ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். प्रभु के लिए लेकर खरीद कर प्रभु के लिए त्याग किया है। பைபிள் காலேஜ் நடத்துவதற்காக கீழே ஒரு ஹாலோட சேர்ந்தாலும் எல்லா கிச்சனோட எல்லா வசதியும் வந்து அமைத்து வைத்திருக்கிறார். बाइबल कॉलेज भी वो चलाते हैं, उसके लिए भी व्यवस्था किए हैं। அதுக்கு மேலாக 3 வந்து பெட்ரூம் எல்லாம் அமைச்சு தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார். और ऊपर भी थोड़ा गेस्ट हाउस जैसा स्टे करने के लिए भी किया है। அதை போய் நான் தான் அதை ஓபன் பண்ண போயிருந்தேன். हम भी उसका उद्घाटन के लिए गए थे। இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு முன்னால் நம்ம ஒரு ஊழியம் செய்யல. इनको अगर देखेंगे तो हम कुछ भी सेवा नहीं की। அவர் செஞ்சிருக்க ஊழியத்துக்கு அளவே கிடையாது. उन्होंने जो सेवा किया उसका हिसाब नहीं। ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். बहुत अच्छा रहता है। காலையில டக்குன்னு மாவு பேசா 2 சப்பாத்தி போடுறது 2 சப்பாத்தி கொஞ்சம் கூட்டிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றாரு. கரெக்ட். सुबह उठते हैं, चपाती डालते हैं, 2 देते हैं, यही खाना है बोलते थे। மதியம் வந்து அப்படியே சூடாக்குன்னு அப்படியே குக்கர்ல இருந்தே ஒரு பிளேட்டை கொண்டாந்து கோரி போடுறாரு, ஒரு கூட்டை போடுறாரு, அப்படியே வரையை சாப்பிட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. और அவ்வளவுதான். सुबह को भी कुछ तो वो कुकर में बनाते हैं, लेकर आके देते, खाना यही है। 2 மணி நேரம் தூங்கி உடனே ஊழியத்துக்கு போகணும். 2 घंटा सोना है, फिर सेवा जाना है। அந்த உடனே புறப்பட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண, அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு புறப்பட்டுறணும். उस 2 घंटा में 1 घंटा प्रार्थना करना है, 1 घंटा सोना है, फिर सेवा के लिए निकलना है। ஊழியத்துக்கு போயிட்டு உடனே ராத்திரி சாப்பாடு எங்கன்னு சொன்னா சரி, அந்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இருக்காங்கல்ல அந்த ஆசிரமத்தில் அவரோட சேர்த்து சாப்பாடு ஆக்கிருக்கு. और जो शाम को आते हैं तो उधर थोड़ा जवान लोग हैं, उस जवान लोग के साथ ही मिलकर खाना है। அங்கே வந்து சாப்பிட்டு எங்க ரூம்ல இருந்து தங்கணும். और वो लोग जो देते हैं खाकर रूम में आके सोना है। அப்ப அவருடைய ஊழியத்தை பார்க்கின்ற பொழுது उनका सेवा को देखेंगे तो எல்லா வேலையும் செய்கிறார். सब कुछ वो करता है। கரெக்டா காலையில 4:30 மணிக்கு எந்திரிவார். और करीब सुबह 4:30 बजे उठते हैं। உடனே கீழே போய் ஆலயத்தை திறந்துட்டு 4 கரெக்டா 5 மணிக்கு கரெக்டா ஜெபம் இருக்கும். और
ठीक 5 बजे प्रार्थना होती है। கரெக்டா 5 மணிக்கு பாட்டு படிச்சு இந்த அட்டவணை பிரகாரம் வேதத்தெல்லாம் வாசிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு ரிட்டர்ன் குடிப்போம். கூட இந்த ஊழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். और जो 5 बजे प्रेयर और जो कैलेंडर के हिसाब से बाइबल पढ़ना, फिर चाय डालते हैं पी के हम भी देख रहे थे। ஏதோ காரியத்துக்கு போனா உடனே ஆலயத்துல இருந்து உள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். कौन सा भी कार्य हो भवन को खोलकर अंदर जाकर प्रार्थना करके फिर निकलते ஒரு हैं। சின்ன ஜெபம் பண்ணனாலும் छोटा प्रार्थना करेगा என்ன ஆத்மாவே அதெல்லாம் சொல்லி முடிச்சு हे मेरे मन से बोलने क्या இயேசு மசீஹ்க்கு ஜெய் சொல்லிட்டு தான் வெளியே கிளம்புவோம். यीशु मसीह की जय बोलकर ही निकलते हैं। ஒவ்வொரு வீட்ல போய் ஜெபம் பண்ணும்போது இந்த இயேசு மசீஹ்க்கு ஜெய் இருக்கும். हर एक घर पे प्रार्थना करते हैं तो भी यीशु मसीह की जय रहता ही है। ஊழியம் செஞ்சு அவரோட சேர்ந்து ஊழியம் செய்யணும். वो सेवा करेंगे तो उनके साथ मिलकर सेवा இதுல ஏன் करेंगे। சொல்ல நம்மளும் ஊழியத்துல கொஞ்சம் வேகத்தை காட்டணும். हम ये क्यों बोलते हैं हम भी थोड़ा सेवकाई में तेजी दिखाना है। தெரிஞ்ச இருந்தாலும் போன உங்க வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஜெபம் பண்ணணும். और कुछ घर पे जाना है प्रार्थना नहीं कर उधर करना है ஒரு प्रार्थना। ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுதேன். उनका आशीर्वाद पे प्रार्थना। இன்னும் நிறைய காரியம் தெரிஞ்சுன்னா சபைக்கு வாங்க. और कार्य जानना है तो चर्चा हो அவர் ரட்சிக்கப்படணும். उधर पाना है। அந்த ரட்சிக்கப்படணும்னு நமக்கு உள்ளத்துல ஏக்கம் இருக்கணும். और वो लोग उधर पाना है करके हमारे दिल में प्यास நிறைய ஆத்மாக்களை சேர்த்து வச்சிருக்கிறார். बहुत आत्मा को जमा कर நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அப்படி ஒரு குரூப் அவர் கையில இருக்கு. और बहुत सारे लोग जो उधार भी नहीं पाए वो भी ग्रुप उनके हाथ में है। அலலியா சாப்னு எல்லாரும் சொல்லுவாங்க. और उनको हालेलुया सर करके बोलते हैं। எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கொஞ்சம் இருந்து சபைக்குள்ள வந்து கூட்டத்துல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. और कुछ दिन रहकर आराधना अटेंड करते 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 ऐसे ही चर्च में आते கொஞ்ச हैं। நாள் கழிச்சு ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. थोड़ा दिन के बाद बपतिस्मा लेते हैं। சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டே இருக்கட்டும். तब तक आने दो, அதெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். तब तक हम भी प्रार्थना அது என்ன சொன்னாலும் பரவாயில்ல. कुछ भी बोलेंगे तो ஒரு டக்குன்னு பாட்ட ஆரம்பிச்சிருவாரு. புக்கெல்லாம் வந்து பாட்டு படிக்க மாட்டார். बुक तो उनके पास नहीं है। ஒரு 10-15 பாட்டு பயகாட்டா வச்சிருக்கிறார். 10-15 गाना बयान உடனே அந்த உடனே பாட்ட ஆரம்பிப்பார். गाना शुरू करते हैं, உடனே அந்த ஒரு ஜெபம் பண்ணுவார். एक प्रार्थना करेंगे, வந்து கொண்டே இருப்பார். आते रहेंगे। இது ஏன் சொல்றேன்னா நம்மளும் அந்த மாதிரி ஊழியத்திலே நாம் ஸ்திரப்பட வேண்டும். हम क्यों बोलते हैं हम भी ऐसे सेवा में उतरना है। அவன் எதுக்கும் பயப்படக்கூடாது. किसी की डरना नहीं, எதுக்கும் பயப்படாம யாருக்கு வேணாலும் போய் உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவார். इधर भी वो जाकर प्रार्थना करने शुरू करता है। அது அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்த்தோம். तो शाद्रक मेशक अबेदनगो में देखे நாங்கள் தேவனை நம்புகிறோம். हम प्रभु को भरोसा करते हैं, தேவனை நம்புகிறோம். हम प्रभु पे आशा करते हैं। பின்ல போட்டாலும் பரவாயில்லை. ये आग में भी डालेंगे तो भी உள்ள போட்டா अंदर डाले। போடணும்னு இல்ல. நிறைய பேர் சொல்லிருக்கலாம் ஆண்டவருக்காக நின்னாங்களே. बहुत सारे लोग बोलेंगे प्रभु के लिए खड़े थे, ஆண்டவருக்காக தான் நின்னாங்க. प्रभु के लिए खड़े थे, சரி ஆண்டவரை கடைசி நிமிஷத்துல பாதுகாத்துக்கலாம்ல. तो प्रभु उस आखिरी क्षण में बचाए रहना चाहिए। கெட்டி உள்ள கொண்டு போடும்போது நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க और जब बांधे तभी भी बहुत जन सोचे रहेंगे ஆண்டவர் இவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. प्रभु पे इतना भरोसा मत रखो बोलो तो भी नहीं मान रहे। ஆனா ஒரு நாள் தானே சும்மா இதுல ஏதோ குடிச்சிட்டு இருந்துச்சா போயிருமா புடிச்சு போயிருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. और एक ही दिन तो है करके वो लोग सोचे रहेंगे और बांध रहे वो लोगों को। இல்லை கர்த்தர் என்ன சொல்லுறா அப்படிதான் கர்த்தர் எங்களை பாதுகாப்பாரு. அந்த விசுவாசத்துல நின்று விட்டார்கள். प्रभु हमें बचाएंगे करके उस विश्वास में वे लोग खड़े थे। அதனால என்ன பாருங்க तो இவங்களை தூக்கி அக்கினியில போடும் முன்பாக इन लोग को डालने के लिए जब गए थे அதற்கு முன்பாக தேவன் போய் அக்கினி நடுவிலே நின்றார். उसके पहले प्रभु आग के बीच में खड़े रहे। ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் அருமையானவர்களே. हमारी जिंदगी में भी ऐसे ही நமக்கு ஒரு பிரச்சனை எங்க இருக்கிறது என்றால் हमारे पास किधर समस्या है, நாம் போகும்போது நம்முடைய தேவன் அங்கே போய் நிற்கிறார். हम जाने के पहले हमारा प्रभु उधर खड़ा அந்த है। ஆண்டவரை விசுவாசித்து போனோமானால் उस प्रभु पे अगर हम विश्वास करेंगे तो அப்ப அந்த பெரிய காட்டு தீமைதான் பற்றி எரியும். एक बड़ा एक आग के समान ही चलता அந்த रहे। ஆண்டவர் அங்கே நிற்கிறார். हमारा प्रभु उधर खड़ा रहता है। கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்க வேண்டும். थोड़ा देर हम धीरज रखते அவர் हैं। நம்முடைய வேலையை அவர்களை கொண்டே நமக்காக செய்வார். अपना काम उन लोग के जरिए ही प्रभु करेगा। அந்த 5 நிமிஷத்துல எல்லாமே டிஃபரெண்டாக மாறிவிடும். 5 मिनट में सब कुछ उल्टा हो அங்க जाएगा। இருந்த எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாய் காணப்படும். उधर जो लोग थे उनको आश्चर्य हो गया। நம்முடைய தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். हमारा प्रभु आश्चर्य और अद्भुत करने वाला प्रभु। நான் அவர்களுக்கு இப்படி பல காரியங்களும் சந்தித்து இருக்கிறேன். हमारे ऑफिस में भी हम कई सारे बात ஆண்டவர் பிரத்யட்சமாக உதவி பண்ணறதெல்லாம் பார்த்து இருக்கிறேன். प्रभु साक्षात आकर मदद करते हैं। ஆனால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் அடித்து சொல்லுகிறேன் தேவன் நிச்சயமாக நம்மை நடத்துவார் பாதுகாப்பார். इसलिए हम संदेश देते हैं प्रभु जरूर बचाएंगे और अगुवाई करेंगे। நாம பயப்படக்கூடாது. हम नहीं डरना है, அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. विश्वास नहीं रहना है, கர்த்தரே சார்ந்து நிற்க வேண்டும். प्रभु को ही पकड़ कर रखना है। தூக்கி தீகளை போட்டு விட்டார்கள். आग पर डाल दिए, தீகளை போட்டாச்சு. अभी आग के अंदर है। எல்லாரும் கீழே விழுந்து கும்பிடுவாங்க நினைச்சிருப்பான். और जो भी प्रणाम करेगा वो सोचा रहेगा। கீழே படுத்து வணங்கிக்கிட்டே சொல்லியிருப்பான். अब जैसा सोकर ही बोल रहे हैं, கேட்க மாட்டாங்கல்ல. ये लोग बात नहीं सुना। ஆனா இப்போ தீகளை போட்ட உடனே ராஜா மிரண்டு அப்படியே பார்க்கான். अब आग के अंदर डालने के बाद पूरे राज्य डर कर देखते हैं। எல்லாத்தையும் கேட்காதீர் 3 இருந்தா உள்ள போட்டோம்.
सब पूछते हैं कि 3 लोग को डाले। அங்க காடல்ல அப்படியே உலாவதுமே 4 பேர் அந்த தீக்குள்ள உலாவிட்டு இருக்காங்க. ऐसा बगीचा में घूमते हैं वैसा 4 लोग हैं 4 பேர் அந்த 4வது ஆள் தேவனுடைய குமாரனுடைய சாயல்ல இருக்க. और वो चौथा व्यक्ति प्रभु के पुत्र के समान। உடனே வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. बाहर निकालो करके कहा। காடல்ல இருந்து வெளியே வர மாதிரி தீக்குல இருந்து வெளியே வராங்க. और जैसा बगीचा से बाहर आता वैसे बाहर है। இல்லையா ஒரு முடி கூட கறக்கவில்லை. एक बाल भी नहीं चला। தீயின் மனம் வீசவில்லை. और आग की सुगंध भी नहीं। தூக்கி தீக்குல ஒன்னு போட்டாங்க பாத்தீங்களா? इनको आग पर डाले। இல்ல தூக்கி தீக்குல வீசணும். इनको अभी आग में फेंकना ये है। கரெக்ட்டா தீக்குல உள்ள உலரும். क्योंकि ये लोग बराबर आग में गिर रहे हैं। ராஜா இவங்களை கொண்டு போட்டுருவான். क्योंकि राजा इनको मार दे। அந்த பலசாலிகள் தீ பக்கத்துல போட்டனா இவங்க அந்த அக்கினில இவங்க செத்து போயிட்டாங்க. जो डालने के लिए गए थे वो लोग डेथ हो गए। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அப்ப தேவன் போய் உள்ளே நிற்கிறார். और प्रभु उस बीच में है उन लोग के साथ। அவர் பாதுகாக்கிறார். प्रभु संभालता है। இந்த 3 பேரும் தான் வெளியே வருகிறார்கள். और ये 3 लोग ही बाहर आते हैं। அதுதானே தேவனுடைய ஜனமே प्रिय प्रभु के लोग ஒருதானே நமக்கு நன்றாக தெரிகிறது. एक अच्छे से எங்க समझो। எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி चाहे किधर कोई सी ஆண்டவர் समस्या மேல் விசுவாசம் வைக்கின்ற பொழுது प्रभु पे विश्वास रखते அவரை हैं। பற்றி பிடித்துக் கொள்கின்ற பொழுது वो पकड़ लेते हैं तो நாம் அங்கு போகும் நமக்கு முன்பாக அவர் அங்கே வந்து நிற்கிறார். हम जाएंगे तो हमसे पहले प्रभु है। அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். समस्या को प्रभु कुछ भी नहीं करते। தானியேல் பக்தனை குறித்து பார்க்கின்ற பொழுது दानियल बक्कर में देखेंगे। அவரை சிங்க கவிகளே போடும் என்று சொல்லி போட்டு விட்டார்கள். और सिंह की मान में उनको डालेंगे और डाल दिए। அவ உள்ள போட்டதுல சிங்கம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? और अंदर डाले तो सिंह तो खा लेना அங்கே चाहिए। வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? शास्त्र में क्या लिखा है? அவர் தன்னுடைய தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் और उन्होंने अपने प्रभु के नाम पे विश्वास किया इसीलिए। ஆனா சிங்க கவிகளே போட்டாலும் சரி चाहे सिंह की मान में डाले தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். प्रभु मेरे आगे चलता है। அவர் என்னோடு கூட இருக்கிறார். मेरे संग है। அவர் என்னை விட்டு விலகுதல் என்னை கைவிடுதல் என்று அவர் சொல்லி இருக்கிறார். मुझे ना छोड़ते मुझे ना त्यागते करके कहा। நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன். मैं उनको पूरी तौर से विश्वास தேவனுக்கு करता हूं। விசுவாசி இருந்தபடியால் प्रभु ने विश्वास किया इसलिए। தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாயில எல்லாம் கட்டி போட்டார். और प्रभु ने उनको बेचकर सिंह की मुंह को बांध दिया। அதே நேரத்திலே அவருக்கு விரோதமாக எழுப்பினவர்களை சிங்க கவிகளை தூக்கி போடுகின்ற பொழுது போடும்னால சிங்கம் பாய்ந்து அடிச்சு நோக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. उसी समय जब ये लोग बाहर निकले दूसरे लोग को जब डाला तो वो लोग गिरने के पहले सिंह ने वो कैच करके खा लिया। ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனமே इसलिए प्रेमी परमेश्वर के लोगों நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாக்கிற தேவன். हमारा प्रभु आपको सब में बचाने वाला प्रभु है। நாம் பயப்படக்கூடாது. हम न डरे। இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு குறித்து பார்க்கின்ற பொழுது प्रेरित पत्रस के बारे में देखते हैं। அவர் அபிஷேகத்தை ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு आत्मा के अभिषेक पाने के बाद ஒருபோதும் அவர் அதுக்கப்புறம் வாழ்க்கையில பயப்படவே இல்லை. अपनी जिंदगी में कभी वो डरे नहीं। ஜெயில தூக்கி போட்டாலும் அவர்கள் சந்தோஷம் உள்ள இருந்தார்கள். और बंदीगृह में डाले तो भी ஆண்டவரை விசுவாசித்தார்கள். प्रभु पे विश्वास किया। ராத்திரில தேவதூதன் வந்து திறந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து போய் ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டார். रात्रि को परमेश्वर के दूध आकर चाबी खोलकर जाकर संदेश दो करके कहा। எவ்வளவு ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். एक संदेश में 3000 और 5000 लोग उद्धार पाए। மிரட்டியெல்லாம் பார்த்தார்கள். और डराकर भी ரெண்டு नहीं। பேரும் தைரியமாய் பேசினார்கள். दोनों एकदम धैर्य से कहा। உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா? आपका अधीन मानना है कि प्रभु का अधीन मानना है? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம் என்று சொல்லி தைரியமாய் பேசினார்கள். और प्रभु के मानना धैर्य करके बहुत धैर्य से कहा। அப்போ பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு पतरस और யோவான் की जो धैर्य को देखकर வந்து படிப்பறியாதவர்கள், और ये लोग पढ़े लिखे இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ये लोग यीशु के संग இப்பொழுது அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார்கள். अभी अद्भुत और आश्चर्य काम करते हैं। பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். क्योंकि पवित्र आत्मा के अभिषेक को पा लिए। இப்ப நாம பரிசுத்தர் அபிஷேகம் பெற்றிருக்கோமா இல்லையா? हम भी पवित्र आत्मा पाए कि नहीं? பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்ற அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். हम भी आत्मा परमेश्वर को पाए। आत्मा अंदर है। அப்ப அவர்களை போல நாமும் பெரிய பெரிய அதிசயமான அற்புதங்களை நடப்பிக்க முடியும். तो हम भी बड़े बड़े आश्चर्य काम कर सकते हैं। அந்த அபிஷேகம் பெற்றவங்க எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செஞ்சாங்க வேதத்தை படிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். तो ये सामर्थ्य लोग ने कितना अभिषेक पाकर बड़े काम किया ये पढ़ेंगे तो मालूम है। அவர் சொல்றார் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால நாங்கள் இதை செய்கிறோம். प्रभु के ऊपर के विश्वास से हमने ये सब किया करके वो कहते हैं। அவரை பற்றின தைரியம்
தைரியம், उसकी धैर्य, ஆண்டவர்ல வைத்திருக்கிற விசுவாசம், प्रभु के ऊपर की विश्वास, இவைகளாம் பெரிய காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னார்கள். इनके जरिए हम बड़े बड़े कार्य करते करके कहा। யோனாவில நம்ம பார்க்கின்ற பொழுது और योना के बारे में அந்த देखते हैं நினிவேன் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. யோனாவை ஆண்டவருக்கு 40 நாள்ல நீங்க அழிஞ்சு போயிடும் சொன்னார். तो, और निनिवे के उसने कहा कि 40 दिन में निनिवे नाश हो जाएगा। இப்படி போய் பிரசங்கம் பண்ணார். संदेश दिया। உடனே அந்த ஜனங்கள் என்ன செஞ்சார்கள்? वो लोग ने क्या किया? உடனே உபவாசத்தை கூறினார்கள். उपवास को घोषित किया। இப்ப சொல்லிவிட்டா நம்ம அழிந்து போய் விடுவோம். हम अभी नाश हो जाएंगे। அவங்க உடனே என்ன செய்ய முதல்ல தேவனை விசுவாசித்தார்கள். और पहले प्रभु पे विश्वास किया। ஆமா, நம்ம வந்து 40 நாள்ல நினிவே அழிஞ்சிரும்னா அழிஞ்சுக்கிறோம்பா, தேவன் செய்யக்கூடியவர் தான். ஆனா இப்ப நாம என்ன செய்ய உடனே தீர்மானம் பண்ணினார்கள். 40 दिन में तो शहर नाश हो जाएगा, लेकिन अभी पहला क्या करना है? தேவனை விசுவாசித்து உடனே உபவாசத்தை கூறினார்கள். प्रभु पे विश्वास करके उपवास को घोषित। பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டு உடுத்தி உடனே சாம்பல் உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். छोटे से लेके बड़े तक सारे लोग वहां पर आग की राख पर बैठ के उपवास रखे। ஏன்னா தேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்க ராஜா கேள்விப்பட்டான். क्योंकि देश में ऐसा एक संभव होने वाला है, करके राजा को समझ गया। அவனும் தன்னுடைய சிங்காசனத்துக்கு எழுந்து அவனும் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவனும் ரெட்டை உடைச்சு அவனும் சாம்பல் வந்து உட்கார்ந்து அவனும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். राजा भी जो है अपने कपड़े वस्त्रों को सब उठाकर राख पर बैठकर राजा भी उपवास இந்த किया। ராஜா ஒரு ஆர்டர் போட்டான் பாருங்க. क्योंकि राजा ने एक ऑर्डर दिया। எல்லாம் நிர்ணயம் பண்ணி உடனே ஆலோசனை பண்ணி நம்ம தேசத்துல ஆட்கள ஜனங்களா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எதுவும் ஒண்ணும் குடிக்க கூடாது, எதையும் ருசிப்பா கூட எல்லாம் உபவாசமா இருங்க, ஆண்டவர் நோக்கி உரத்த சத்தமா ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த ராஜா ஆர்டர் போட்டான் பாருங்க. राजा ने एक राज घोषणा कर दिया कि सारे लोग उपवास करना है, और गाय बकरी भी उपवास रहना है, जीव जंतु भी उपवास रहना है, सारे लोग उपवास के साथ प्रार्थना करना करके राजा ने घोषित किया। நீங்க ஆண்டவர் நோக்கி நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணணும். प्रभु की ओर देखकर विश्वास से प्रार्थना करना। ஆண்டவரே நீர் எங்களை அழித்து விடாதீரும், हे प्रभु हमें नष्ट मत करो, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். हमें संभालो। அவரவர் அப்படி ஜெபம் பண்ணி सब लोग ने ऐसा प्रार्थना किया। அவர் தம்முடைய பொல்லாத வழியெல்லாம் விட்டுறணும். अपने बुरी मार्ग को हटना है। ஏமாத்துறது, பொய் சொல்றது, அடுத்தவங்க வஞ்சிக்கிறது, இது பண்றது, என்னென்ன பொல்லாத அத்தனையும் விட்டுறணும். झूठ बोलना, दूसरे को वंचित करना, चोरी करना, सारे बुरे काम छोड़ना है। நம்முடைய கைகளில் இருக்கிறதான எல்லா கொடுமையும் விட்டு விட வேண்டும். अपने हाथ में जो भी बुरे काम है वो छोड़ना है। என்ன டிசிஷன் பாருங்க, ஒரே நாள்ல एक ही दिन में एक ऐसा ஒரே निर्णय, டிசிஷன். एक ही निर्णय। உடனே ஒரு பிரச்சனை, உடனே உபவாசம் இருந்தார்கள். ये लोग तुरंत उपवास रखे, எதையும் சாப்பிட, தண்ணி கூட குடிக்க கூடாது. पानी भी नहीं पीना है। ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், चाहे गाय हो, चाहे बकरी हो, कुछ भी हो, அப்படி அங்கே அவர்கள் வந்து உபவாசம் இருந்தார்கள். सब लोग उपवास रखे। அங்கே பார்த்தால் மனுஷரும் மிருகங்களும் 2 நாள் கூடிக்கொண்டு, அந்த மிருகங்கள் கூட 2 நாள் கூடி தான் அந்த உபவாசம் வச்சாங்க. और जीव जंतु भी उपवास थे, और एक प्रकार के वस्त्र को पहने। ராஜா யாருக்கு தெரியும்? राजा का किससे ஆண்டவர் விசுவாசம், ஆண்டவரத்துல திரும்புவோம், हो सकती है प्रभु की ओर फेरे, கொல்லாத वழியை விட்டுருவோம், बुरे काम छोड़े, கையின் கொல்லாத கிரிகளை விட்டு விடுவோம். हाथों की बुरे काम छोड़े। யாருக்கு தெரியும்? நம்ம அழிந்து போகாதபடிக்கு इसे पता हम नाश न हो जाए। ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு हो सके प्रभु हमारे ऊपर दया करे, அவருடைய உக்கிரமான கோபத்தை அவர் மாற்றி விடுவார். अपने जो तेज गुस्से को प्रभु बदल दे। மாற்றினாலும் மாற்றலாம், ஆனால் தேவனுடைய கரத்துல விழுவோம் என்று எல்லோரும் சேர்ந்து அப்படி செய்தார்கள். हो सके प्रभु का गुस्सा कम हो जाएगा, तो सब लोग ने ऐसा किया। அவரவர் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று ஆண்டவர் கண்டு और सभी लोग अपने बुरे काम को छोड़कर, देखकर, प्रभु देखकर அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த இதை அழிப்புன்னு சொன்னதை அழிக்காமல் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. जो कार्य प्रभु ने कहा कि मैं नाश करूंगा, प्रभु ने नाश नहीं किया। மனஸ்தாபப்பட தீங்கே செய்யவில்லை. मन प्रभु दया होकर அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டுன்னு வைத்துக் கொள்வோம். हमारी जिंदगी में भी समस्या आती है। குடும்பமா சேருங்க, परिवार मिलो, உபவாசமா இருங்க, उपवास करो, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, प्रभु से प्रार्थना करो, அவரத்துல ஒப்படைத்து விடுங்க. उनके पास समर्पित இந்த करो। வசனம் தேவனாக நிச்சயமா நமக்கு நன்மை செய்வார். इस वचन के अनुसार प्रभु निश्चय भलाई இதை करे, நன்மை செய்து வைத்திருக்கிறார், भलाई करते இதை எழுதி வைத்திருக்கிறார். लिख कर रखे, பின்னடைவுகள் நாம் இதன்படி நடக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். और हम भी ऐसा चलना चाहिए करके लिख कर रखे। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की தேவன் महिमा। நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார்களே. प्रभु भलाई करता है। நாம வந்து மத்திய 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 100 அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரன் வந்து அவன் பேரலைசஸ் ஆகிவிட்டான். और मत्ती 8वां अध्याय में देखो, जो सेनापति के काम करने वाला वो जो है पैरालाइज हो गया। அப்போ போய் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் இப்படி பேரலைஸ் ஆகிட்டான் வந்து சுகப்படுத்தணும்னு சொல்லுகிறான். तो उसने कहा कि मेरा जो काम करने वाला जो सर्वेंट है वो जरा चंगाई करो उसको। நான் வந்து சுகப்படுத்தணும்னு சொல்லுகிறான். यीशु ने कहा मैं आकर ठीक करता हूँ। ஆண்டவரே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அதுக்கு பாத்திரவான இல்ல. हे प्रभु, आप मेरे घर के आने के योग्य नहीं है। ये பரிசுத்தம் உள்ளதே, நான் பாவியா இருக்கேன், நீ வர்றதுக்கு தேவையில்லை. आप
पवित्र परमेश्वर आप आने की जरूरत ஒரு नहीं है। வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும். केवल एक शब्द को कहा வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சுகமாயிருவான். आप एक शब्द को मेरा काम करने वाला ஏன்னா नहीं நான் होता। ஒரு பெரிய அதிகாரியா இருக்கேன். मैं भी एक बड़ा अधिकारी है, வார்த்தை தான் சொல்லுவேன். मैं सिर्फ बोलता हूँ। ஒருத்தனை போனா போறான், एक को बोलता है तो जाता ஒருத்தனை வாங்கினா வரான், है, एक को आ करके बोलने ஒருத்தனை जाता है, செய்யினா செய்யறான். किसी को करो வார்த்தை மட்டும் சொன்னா எல்லாம் நடக்குது. जैसा कहता हूँ वैसा करता है। மனிதனாகி நானே இப்படி வார்த்தை சொன்னா நடக்கிறது என்றால் मनुष्य अगर मैं बोलता ऐसा होती है நீ तो சர்வவல்லமுள்ள தேவன் அல்லவா? आप सर्वशक्तिमान प्रभु है। ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னா एक शब्द कहो करके कहा। அப்பதான் இயேசு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். जब प्रभु यीशु मसीह बहुत आश्चर्य हुआ, நம்ம பின்பு ஜனங்களை அப்படியே திரும்பி பார்த்தார். अपने लोगों को पीछे मुड़कर देखा நான் இஸ்ரவேல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை இதுவரையில பார்க்கல என்று சொன்னார். और इजराइल में ऐसा एक विश्वास को मैंने देखा नहीं करके நீ उसने कहा, விசுவாசத்துக்கு ஆகும் போ என்று சொல்லிவிட்டார். चर्च से तेरा विश्वास है वैसी அந்த முன்னாடியே சுகமாகி விட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. और उसी सेवक उसी घड़ी चंगा हुआ। ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். एक शब्द कहो करके कहा। இன்னைக்கு நமக்கு பைபிள் முழுதும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தை இருக்கு. आज पूरे बाइबल में 1000 शब्द है। இருக்கா இல்லையா? இல்லையா? அப்போ வெளியே கொடுத்திருக்க. அவன் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டான். उसने सिर्फ एक शब्द पूछा, அவன் விசுவாசித்தான். विश्वास भी किया। ஆண்டவர் சொன்னா போதும். प्रभु आप क्या हो, இப்ப बस ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். प्रभु ने कह दिया, உம்முடைய வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. आपके वचन के अनुसार प्रार्थना, உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறேன். आपके वचन के अनुसार विश्वास, அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. सामर्थ को அவருடைய बताइए, அதிசயங்களை அற்புதங்களை செய்வீராக. अपने अद्भुत काम कीजिए। என்று சொல்லுகின்ற பொழுது தேவனாக்கிறவர் கண்டிப்பாக செய்வார். ऐसे बोलते समय प्रभु जरूर करेंगे। நான் ஜெபம் பண்ணும் போதும் तो हम प्रार्थना करते மார்க் समय 11 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டே வசனங்களை வாசித்து படித்து விடுவோம். மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அருமையான தேவன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். मैं कई सारे लोगों के लिए प्रार्थना किया हूँ। நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். हमने प्रार्थना किया, அந்த வசனத்தின்படி ஆண்டவர் கண்டிப்பாக செய்து விடுவார். इस वचन के अनुसार प्रभु निश्चय कर देंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி कितने लोग विश्वास करते हैं? நிறைய பேர் விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். बहुत जन विश्वास நம்ம करते हैं। எதை ஜெபம் பண்ணுதோமோ हम जो प्रार्थना करते हैं ஆண்டவர் கண்டிப்பா செஞ்சிருவார். प्रभु जरूर करेंगे। வாய்தல் ஆண்டவர் நீ செய்து விடுவீர்னு சொல்லணும். हम प्रभु कर दो करके कहना है உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவனுக்கு சொல்லணும். और मन की भीतरी से कहना है, என் தந்தையா இருக்கிறேன். आप मेरे पिता हैं, நம்முடைய கரத்திலே தவள ஒரு குழந்தையா இருக்கிறேன். मैं तुम्हारे हाथों में एक छोटा बालक எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ये समस्या मेरे लिए आई, எனக்கு அதுக்கு பலன் இல்லை. मेरे लिए ताकत नहीं है, நீர் பலன் தருகிறவர். आप सामर्थ देते என் हो, பிரச்சனையை நீக்கி போடுகிறவர். मेरा समस्या को हटा எனக்கு देते हो, வெற்றியை கட்டளையிடுகிறவர். मुझे जीत देते हो, நீர் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. अपने सामर्थ को प्रकट தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. अपने सामर्थ को இந்த प्रकट காரியத்தில் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. इस कार्य में आपकी नाम को எனக்கு வெற்றியை தருவீரா என்று கேட்கின்ற பொழுது जीत दो जब बोलते हैं तो நிச்சயமே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. निश्चय होएगा करके कहा। இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். और एक वचन 1 யோவான் 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். पहला யோவான் 5:15 1 யோவான் 5 அதிகாரம் 15 நாம் வசனம். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். और जब हम जानते हैं कि जो कुछ हम मांगते हैं वो हमारी सुनता है, तो यह भी जानते हैं कि जो कुछ हमने उससे मांगा वो पाया है। என்ன அருமையான வசனம். कितना अच्छा हो। ஜெபம் பண்ணி எத்தனை ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நம்ம வந்து அந்த விசுவாசத்துல இருக்கணும். प्रभु ने से प्रार्थना कर दिया तो प्रभु कर देगा करके विश्वास அப்ப रखना है। நமக்கு தெரிஞ்சிருக்கணும். तो हमें पता है, அப்ப நம்ம ரெகுலரா பைபிள் படிச்சு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி अनेक காரியங்களை பெற்றுக்கிட்டே இருக்கணும். तो हम बार बार बाइबल पढ़ के प्रभु से बातों को मांग लेना है। நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறார்னு அறிந்திருந்தோமானால் हम जो भी मांगेंगे उससे प्रभु पूरा करेंगे ऐसा विश्वास करेंगे तो கேட்டவர்களை பெற்றுக் கொள்வோம் இல்ல, கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். जो मांगे वो पा लेंगे करके नहीं, जो मांगे वो पा लिया என்னைக்கு करके। ஜெபம் பண்ணுமோ அன்னைக்கு நடந்து விட்டது. जिस दिन प्रार्थना किया उसी दिन हो गया। நிச்சயமா தேவன் நம்ம நடத்துவார். प्रभु निश्चय अगुवाई करेंगे। சரி, இப்ப நம்ம பிளைட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிருப்போம். और कई सारे लोग हवाई जहाज में நம்ம பிளைட்ல ஏறி வந்தோம்னா நிறைய பேர் உடனே தலையெல்லாம் வச்சு டக் டக்னு தூங்கிடுறாங்க. और हम जो जब हवाई जहाज में थे कई सारे लोग सो जाते, மேலதான் பறக்குது இல்லையா? ऊपर ही उड़ते रहते हैं। அந்த அந்த ஓட்டக்கூடிய விமானி யாருன்னு தெரியாது. वो चलाने वाला पायलट कौन है मालूम விமானி नहीं, யாருன்னு தெரியாதுன்னா நம்ம சுகமா பேசாம உட்கார்ந்துருந்தோம். लेकिन हम आराम से बैठे रहते हैं। கண்டிப்பா மதுரையில போய் தரையிறங்கி விசுவாசம் இருக்க போய் தான் அதுல தூங்குறோம். हम मदुरै में उतरेंगे विश्वास से
इसलिए सोते हैं। உள்ள ஏறிட்டே இருக்கும்போது இது என்னமோ ரொம்ப வெதர் நல்ல மோசமா திடீர்னு விழுந்தாலும் நிறைய பேர் அப்னிக்குள்ள இறங்கிடுவாங்க. और ये क्या उड़ेगा, क्या वेदर ठीक नहीं है, गिर जाएगा। இத போல நம்ம ட்ரெயின்ல வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் பண்ணுறோம். और ट्रेन में भी 2 दिन सफर करते हैं। நன்றாக சாப்பிட்டு अच्छा खा पी कर ட்ரெயின்ல முதல்ல வரது எடுத்து கொண்டு போறோம். நல்லா சாப்பிட்டு வயிறு சாப்பிட்டு அழகா பெட்ட போட்டு சுகமா தூங்கிடுவோம். और ट्रेन में हम खाना खाने सब लेके जाते हैं और सो जाते हैं। அந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர் யாருன்னு நமக்கு தெரியாது. और ट्रेन चलाने वाला जो ड्राइवर को ने நம்ம मालूम அவரை நம்புறோம். लेकिन भरोसा करते கண்டிப்பா हैं। நம்ம ஊர்ல வந்து காலையில 6 மணிக்கு இறக்கிடுவாருன்னு நம்புறோம். सुबह 6 बजे गाड़ी पहुंचाएगा करके भरोसा करते हैं। சரி இந்த வண்டி திடீர்னு ஆள் சரியில்லாம இருக்கு, எங்கேயா வேற ரூட்ல விட்டு போய் எங்கேயும் முட்டிடுவானே நம்ம அந்த வண்டியில போவோமா? क्या हम ये सोचते हैं कि गाड़ी दूसरा रास्ता में चले जाएगा? இடையிலே வந்து ட்ரெயினை வந்து பிரேக் பண்ணிக்கல இறங்கிட்டு போப்போ வேற வண்டியில வந்து சொல்லிடுவோம் இல்லையா? और बीच में रोककर दूसरा जगह पे आओ करके कह के उतर जाते हैं। யாருன்னே தெரியாது நம்ம வந்து டிராவல் பண்றோம். हम कोने मालूम नहीं, लेकिन हम यात्रा करते हैं। அந்த வண்டி பிளைட் ஓடுறதா இருக்கட்டும், கப்பல்ல தான் போறான்னு சொல்லணும், கடல்ல போகுது, தண்ணியில நடு கடல்ல போகுது. या तो हम मान लो जहाज में जा रहे हैं, समुद्र में जा रही है காட்டடிச்சு இந்த மாதிரி கொண்டு போயிடலாம். और हवा लगकर किधर भी जा सकता है। அந்த கேப்டன் எப்படி விட நமக்கு தெரியாது. लेकिन कैप्टन कैसा मालूम नहीं। நம்ம சுகமா தூங்குறோம். लेकिन हम आराम से सोते हैं, விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं। யார் யாருன்னு தெரியாது, ஆனா நம்மள விசுவாசித்து இருக்கோம். और कौन मालूम नहीं, उस पे विश्वास किया। நம்முடைய வாழ்க்கையில நம்மளோட தேவன் யாருன்னு நமக்கு தெரியும். हमारे जिंदगी में प्रभु कौन है हमें पता है। நம்ம டிரைவர் யாருன்னு நமக்கு தெரியும். हमारा ड्राइवर कौन है நம்ம हमें पता है। கேப்டன் யாருன்னு நமக்கு தெரியும். हमारा कैप्टन कौन है पता है। எல்லாமே இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறது தெரியும். सब कुछ यीशु के अधीन में है पता है। இப்படி அறிந்திருந்து நாம ஏன் பதறோம், ஏன் கவலைப்படுறோம், ஏன் பிரச்சனை சிக்கிட்டோம்? ऐसा जानते हैं तो भी हम क्यों घबराते हैं, क्यों समस्या में पड़ते हैं। ஆண்டவரை விசுவாசித்தோம்னா எல்லாத்தையும் விட்டு மறந்து நம்ம பாட்டு சுகமா இருக்கலாம். प्रभु पे विश्वास करते हैं तो भूलकर आराम से रह सकते हैं। வேதவசனத்தை தியானிக்க தான் நாம் இதுக்குள்ள கடந்து செல்ல முடியும். शास्त्र को ध्यान करते करते ही इसके अंदर जा सकते हैं। அவர் அவர்களை நோக்கி वो उसे देखकर ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், क्यों ऐसे डरे, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? क्यों तुम्हारे में विश्वास की कमी हुई। நீங்கள் பயப்படாதீங்க, मत डरो, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. विश्वास से रहो, நீங்கள் பயப்பட வேண்டாம். तुम मत डरो। தேவனாய் கர்த்தராய் நான் உங்களோட இருக்கிறேன். प्रभु परमेश्वर तुम्हारे साथ हो। நான் வல்லமையும் பயங்கரமான தேவன். मैं पराक्रमी और सामर्थ्य, நான் எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். चाहे कितना भी समस्या बढ़ தேவனாய் जाए, கர்த்தர் உங்களுக்கு கூடவே வந்து கொண்டிருக்கிறேன். और प्रभु परमेश्वर में साथ ही உங்களுக்கு रहो। முன்னாடி நான் கடந்து செல்லுகிறேன். तुम्हारे आगे में जाता हूँ, உங்களுக்கு உள்ளாகவே இருக்கிறேன். तुम्हारे अंदर हूँ, உங்களை நடத்துகிறேன். मैं चलाऊंगा। நான் அப்படியே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और इसलिए तुम किसी लिए मत डरो करके நம்மை कहता है। அவருக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். मैं तुम्हारे लिए पवित्र प्रजा करता அவருடைய हूँ। ஜனம் நம்மை ஆசீர்வதிப்பதே தேவன் பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். उनके प्रजा हमें आशीष करने के लिए प्रभु योग्य है। நாம பயப்படக்கூடாது, हम न डरना है, நாம அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. न विश्वास होना है, தேவன் மீதே முற்றிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். प्रभु के ऊपर पूरा विश्वास रखना அப்படி है। காணப்படுகின்ற பொழுது ऐसे रहेंगे तो எல்லா பயங்களும் பறந்து போய்விடும். सब डर हट जाएगी, எல்லா அவிசுவாசமும் நீங்கிவிடும். सब अविश्वास हट जाएगी, ஒரு பரிபூர்ண விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படும். एक बड़ा विश्वास आएगा। விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொழுது विश्वास हमारे पास रहता அதை है, கொண்டு ஜெபம் பண்ணுகின்ற பொழுது उससे रखकर प्रार्थना உடனே करें। தேவன் அங்கே பிரசன்னமாவார். वहाँ पर प्रभु उपस्थित நம்முடைய होंगे, வார்த்தைகளை கேட்கிறார். हमारे वचन को सुनते हैं, நமக்காக இந்த நன்மைகளை செய்கிறார். हमारे लिए भलाई करते हैं। கர்த்தர் அப்படி நன்மைகளை செய்வாராக. प्रभु वैसे ही भलाई தேவனுடைய करते தேவ நன்மைகளை பெற்று தேவர்களை களி கூர்ந்து हैं। மகிழ்வீர்களாக. प्रभु की भलाई पाकर प्रभु में आनंदित रहो। கர்த்தர் இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பாராக. इस वचनों का आशीष करे। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.